அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுன்னா ஓகே, கண்டிப்பா கேக்குது. அதனாலதான் அழகான புன்முறுவல் கொடுக்குறீங்க. நன்றி நன்றி நன்றி. அனைவர் அனைவருமே இன்னைக்கு ஒரு சிறப்பான மாலை பொழுதுல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய நாள் சிறப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா, அற்புதமா, ரொம்ப உற்சாகமான நாளா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புறேன். கேட்காமலே வீடியோ ஆன் பண்ணது மட்டும் இல்லாம அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டர் சுப்பிரமணியம், ஹரிஷ்குமார், ரத்னா தேவி, சுகந்திர வனிதா, கௌரி எல்லாரையும் பேர் சொல்லி வர வைக்கணும்னு விருப்பமா இருக்கு. ஆனா நேரம் அப்படியே இழுத்துட்டே போயிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேரோட சேர்த்து எங்க இருக்கீங்க அப்படின்றதையும் போட்டீங்க அப்படின்னா உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. ஒரு ஸ்மார்ட் போன் 1 மணி நேரம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இது நோபஸ்தா வழங்கும் தொழில் முனைவர் முன்னேற்ற நிகழ்வு. நான் மோகனா விஜயகுமரன், இந்த நிகழ்வின் தொகுப்பாளர். இது ஒரு 1.5 மணி நேர நிகழ்வு. சோ யாரெல்லாம் இன்னும் வீடியோ ஆன் பண்ணலையோ, முக்கியமா உங்களுக்காக வேண்டுகோளா ஒரு சகோதரியா நான் இங்க கேட்கணும்னு நினைக்கிறது, முடிவு எடுத்துட்டீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு 1 ஹவர் நான் இங்க ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு, அது உங்களுக்கு முழுமையா பயனை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய முழுமையான பங்கேற்பு இங்க இருக்கணும். சோ ஜூம் அப்படின்னும் போது முழுமையான பங்கேற்பு இருக்கணும்னா வீடியோ ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யாரெல்லாம் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல, என்னோட ஸ்கிரீன்ல 42 பேர் இருக்காங்க, அப்படியே எல்லாரும் வீடியோ ஆன் பண்றது தெரிஞ்சிருச்சு. ஆரம்பம் மட்டும் இருக்கக்கூடாது, இறுதி வரை இருக்கணும். ஓகேயா? உங்களை அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி 2 கண்ணால மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்காக இது முழுமையா பங்கிடுங்க, சரிங்களா? நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னுக்கு, மகாபாரதம் பத்தி நிறைய பேர் படிச்சிருந்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்காதவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க. அதுல ஒரு சில பகுதியை மட்டும் இப்ப நம்ம சொல்லிட்டு அப்படியே உங்களை அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன். அங்க பாஞ்சாலி அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. சோ பாஞ்சாலிக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அதாவது துரியோதனன் என்ன பண்றாரு அப்படின்னா, அது ஒரு சுச்சுவேஷன்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப பாஞ்சாலிய அவமானப்படுத்தணும் அப்படின்றதற்காக சபை கூடிய ஒரு ஒரு 20-30 பேர் இருக்கிற இடத்துல பாஞ்சாலிக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய சாரிய அவர் இழுக்கிறாரு. அவங்கள அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அவர் சாரியை இழுக்கிறாரு. அந்த மாதிரி இழுக்கும்போது பாஞ்சாலி தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கணும்னு 2 கையால தன்னுடைய மானத்தை மறைச்சுக்கிட்டு, கிருஷ்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் அப்படியே அவர் இழுக்க 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 ஒரு கைய மட்டும் மறைச்சுக்கிட்டு, கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு சொல்றாங்க. அப்பயும் ஒண்ணுமே நடக்கல. கடைசியா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, என்னால ஒண்ணுமே முடியாது, எனக்கு என்னோட சக்திக்கு இதுக்கு மேல எதுவுமே நடக்காதுன்னு சொல்லும்போது 2 கையும் விரிச்சு மேல காமிச்சு கண்களை மூடி கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு முழுசா சரணடையும் போது அங்க கிருஷ்ண பகவான் தோன்றாரு. அவங்களுடைய சாரி முழுமையாகுது, அவங்களுடைய மானம் காக்கப்படுது அப்படின்றத மகாபாரதம் சொல்லுது. இங்க அப்படியே இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்துருவோம். ஓகேயா? சரண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் அப்படின்னு பாக்குறப்ப சரணாகதி, முழுசா நம்பிக்கிற, முழுசா நம்புறது, முழுமையா ஏற்றுக்கொள்றது, முழுமையா லெட் கோ பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க அர்த்தங்கள் கொடுத்திருப்பாங்க. ஆனா வியாபாரம், நான் ஒரு ஃபைனான்சியலி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும், என்ன என் வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும், என் கனவுகளை இன்னும் உருவாக்கிக்கணும், என் கனவுகளை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும், இதுக்கும் சரண்டர், சரணாகதிக்கும் என்ன சம்பந்தம்? நம்மள சரண்டர் பண்றோம் அப்படின்றதுனால நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் நம்மளால மீண்டு வர முடியுமா? நம்ம சந்திக்கிற சோதனைகளை மீண்டு வர முடியுமா? இப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதை நான் அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த கனவுக்கும் சரண்டருக்கும் சம்பந்தம் இருக்கா? எப்படி இந்த மேஜிக் ஆஃப் சரண்டர் நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்கு வேலை செய்ய போகுது? எப்படி அதை நம்மளுடைய கனவை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது? அது எந்தெந்த வகையில நம்ம யூஸ் பண்ணிக்கணும்? எப்படி அது ஒர்க் பண்ணுது? இந்த மாதிரி பல கேள்விகள் நோபல்ஸ்டால இருந்து இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இவ்வளவு கேள்விகளை நம்ம வச்சுட்டு போகவே வேணாம். இதுவும் சரண்டர் பண்ணி இன்னைக்கு நமக்கு என்னென்ன பதில்கள் கிடைக்க போகுதுன்னு திறந்த மனதோடு கேட்போம். இதை சொல்வதற்காக கடந்த 4 வருட காலங்களாக இது போன்ற பல தலைப்புகளை கொண்டு தொழில் முனைவர்களுக்காக, அதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும், தொழில இருந்து நான் என்னோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும் அப்படின்ற தொழில் முனைவர்களுக்காகவும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் நோபஸ்தா கடந்த 4 வருடமாக இந்த தொழில் முனைவர் முன்னேற்ற நிகழ்வை வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுல பங்கெடுத்துக்கிட்டு தொடர்ச்சியா நம்மளோட பயணிக்கிறவங்க பல மாற்றங்கள், ஆரம்பத்திலே டெஸ்டிமோனி நீங்க கேட்டிருப்பீங்க. பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எல்லா பகுதியிலுமே
நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் டத்தின் காவேரி அண்ட் டாக்டர் ரவி மூலமாக அவங்களுடைய கருத்தாற்றல்கள் மூலமாக பல மாற்றங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்வை நமக்காக ஆதரவளித்து வழங்குபவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோலன் குளோபல் சுமார் 15 ஆண்டுகளாக 45 நாடுகளில் அழகு மற்றும் ஆரோக்கியம் தொடர்புடைய பொருட்களை விநியோகிக்கும் ஒரு நிறுவனம். சோ மலேசியால கடந்த 4 வருடமாக இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு வந்து அவங்களுடைய மெம்பர்ஸ் மட்டும் தான் கேட்டுக்கணும், அவங்க ஒண்டி முன்னேறணும் அப்படின்னு சுயநலமா சிந்திக்காம எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு பொது நலமாக யோசித்து இந்த நிகழ்வை எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்மளுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் உங்களை த மேஜிக் ஆஃப் சரண்டர் அது என்ன அப்படின்னு ஆரம்பத்தை கேட்ட கேள்விக்கு பதில கொடுக்கறதுக்காக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்க்கு கூட்டிட்டு போக போறேன். எல்லாரும் ரெடினா உங்களுடைய பேன் பேப்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா எப்ப எந்த பாயிண்ட் நம்மளுக்கு யூஸ் பண்றது நம்ம நோட் பண்ணிக்கணும்னு தெரியாது. சோ அதனால உங்க நோட் புக் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. டத்தினஸ் காவேரி மூலமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற செக்மெண்ட் மூலமா நிறைய பேர் அவங்க கனவுகளை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு த மேஜிக் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுதே இவங்க அதுக்கு ரொம்ப 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 சூட்டான ஒரு பர்சன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் ஒவ்வொரு ஸ்பீச்லயும் அடிக்கடிக்கு அவங்க சொல்ற வார்த்தை மேஜிக். உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்றத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுடைய அவங்களோட லைஃப்ல அதை பயன்படுத்தி என்னென்ன விஷயங்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது வெறும் எழுத்து புழுக்கள் மாதிரி படிச்சோம் அதை அப்படியே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம அவங்க லைஃப்ல இதை அப்ளை பண்ணி அதுல அவங்க சாதிச்சு இப்ப அந்த விஷயத்த நமக்காக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல இன்னைக்கு இந்த மேஜிக் ஆஃப் சரண்டர் எப்படி நமக்கு வேலை செய்து போகுது அப்படின்ற அந்த நுணுக்கங்களே சொல்லிக் கொடுப்பதற்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரெய்னர் டத்தினஸ் காவேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ மிஸ் மோகனா. உங்களோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிருஷ்ணா கதை இஸ் ரியலி எனக்கு அந்த ஸ்டோரி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அதை ரிமைண்ட் பண்றதுக்கு தேங்க்யூ. இட்ஸ் ரியலி வெரி டச்சிங் ஸ்டோரி. அண்ட் அது போல இன்னைக்கு வந்து டைட்டிலும் மேஜிக் ஆஃப் சரண்டர், சோ பியூட்டிஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லவ் யூ சோ மச். என்ன 2 வீக்ஸ் முடிஞ்சு சந்திக்கிறதுல பார்க்கக்குள்ள ரொம்ப நாள் கடந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ என்னோட குரல் ரொம்ப கிளியரா கேக்குதா? இஸ் மை வாய்ஸ் கிளியர்? குட், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் என்னோட அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சுரேஷ் அண்ட் டாக்டர் சடாப் வெல்கம் வெல்கம் வெல்கம். இன்னைக்கு அவங்க வந்து மலேசியால இருந்து நம்மளோட ஜூம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ். அவங்களோட பிரசன்ஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தி ஆர் ஹியர் இன் மலேசியா. தேங்க்யூ. ஓகே, வென் டாக்கிங் அபவுட் மேஜிக் ஆஃப் சரண்டர், நம்ம இதுக்கு போறதுக்கு முன்பு நான் ஒரு குட்டி கதை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கான பிரசன்டேஷன்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீட்டுல வந்து ஏன்னா தட் ஐ ஆல்வேஸ் யூஸ் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். உங்களுக்கு இன்னும் அதை கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 1.5 hours நான் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ் பண்ற கட்டத்துல மை லேப்டாப் சடன்லி பிளிங்க் பண்ணுச்சு இப்படி. அப்புறம் டக்குன்னு ஒரு நாய்ஸ் மாதிரி வந்துச்சு. டக்குன்னு அப்படி ஹேங் ஆயிருச்சு. ஐ வாஸ் லைக், என்னடா இது முடிய போற கட்டத்துல போய் இப்படி பண்ணுது, இவ்வளவு தூரம் பண்ணிட்டேன். ஐ ஹேவன்ட் சேஃப் அவுட், இன்னும் என் லேப்டாப்லயே தான் இருக்கு. ஸோ ஐ ட்ரை டு கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தட்டி பார்த்தா எந்த கீயை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் ஓப்பன் பண்றேன். ஓப்பனே பண்ண மாட்டேன்ருச்சு. டோட்டல் ஹேங். ஆஃபும் பண்ண முடியல. கண்ட்ரோல் அந்த டாஸ்க் டிலீட் பண்ணுவாங்கல்ல அதுவும் வரல, எதுவுமே வரல. ஹேங். எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே லைக் என்ன செய்யறது, எல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு புரியுற மாதிரி நான் செய்யணும் அப்படின்றது என்னோட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ லைக் ஐ வாஸ் லைக், என்ன ஏன் இப்படி பண்ணுது, ஏன் அங்க இருந்து வந்தாரு தத்தோ. வந்துட்டு சொன்னாரு, ரிலாக்ஸ் வச்சிரு, நீ போய் ஏதாச்சும் பண்ணிட்டு அப்புறம் வான்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க, லேப்டாப் வேலை செய்யணும், ஆல்மோஸ்ட் டன், என்னோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. இன்னைக்கு டைட்டில் மேஜிக் ஆஃப் சரண்டர் பண்ணிட்டு போன்னு. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் செய்கிற வரக்குள்ள லைக் ஓகே, பிகாஸ் எனக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாட் ஆஃப் திங்ஸ் வாஸ் ஹேப்பனிங். அப்ப சரின்ட்டு ஓகே சொல்லிட்டு லேப்டாப் எல்லாம் போட்டுட்டு போய் ஒரு மசாஜ் சேர்ல உட்காந்து ஒரு 15 minutes நல்லா ரிலாக்ஸா செஞ்சுட்டேன். எதையும் நினைக்காத, நீ பாட்டுக்கு செவனேன்னு இரு அப்படின்னாரு.
இவரு சொல்லுவாரு, அப்புறம் திருப்பி நான் தானே செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு. ஓகே, forget about that. So I say, okay, surrender. அப்படியே ஒரு சரண்டர் மோட்க்கு போனேன். பிகாஸ் எனக்கு புரிஞ்சது, எனக்கு அந்த லேப்டாப் தான் இருக்கு. நானும் ஆபீஸ்க்கு போல. இது எல்லாத்தையும் நான் அங்கிருந்து பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம். பிகாஸ் ஆஃப்டர் ஐம் ரஷிங் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ். போய் நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். திருப்பி வர அது வேலை செய்யவே இல்லை, ஓப்பனாவே ஆகல. பட் சம்திங் கேம் டு as a சொல்யூஷன். உனக்கு தான் இன்னொரு லேப்டாப் இருக்க, புது லேப்டாப் பாவி. அது ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதை இப்போ ஆஃபீஸ்ல வச்சிருப்பேன். ஸோ என்னோட தாட் வந்து ஆஃபீஸ்ல இருக்குன்னு. பட் ஐ forgot that I brought back ready. ஸோ வீட்ல தான் இருந்துச்சு. அந்த நியூ லேப்டாப்ல தான் இன்னைக்கு நீங்க தான் ஓப்பனிங் செரமனி. உங்களோட மட்டும்தான் இந்த லேப்டாப்பை முத பாவிக்கிறேன். ஸோ சரண்டர் பண்ணோன்னே இந்த நியூ லேப்டாப் வாஸ் தேர், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ திங்ஸ், நியூ போட்டோஸ் எல்லாமே அழகாவே வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், இந்த சரண்டர் பண்ணிட்டா அந்த அமைதி நிலைக்கு போயிட்டா இஸ் நோ மோர் வி, நான்றது அங்க கிடையாது. அந்த சக்தி டேக் ஓவர் பண்ணி அந்த ஐடியா சொல்யூஷன் எல்லாம் கொடுக்குது. அதே பரபரப்பரப்பா எல்லாம் வீணா போயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து த டே இஸ் ஃபார் மீ இஸ் லைக் அ பெஸ்ட் டே. பிகாஸ் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இதை தொடர்ந்து செய்யக்குள்ள இட் வாஸ் லைக் 1.5 hours செஞ்சதுல நான் வந்து ஒரு 35 minutes திருப்பி எல்லாத்தையும் முடிச்சு இன்னும் பெட்டர் பிக்சர்ஸ் கிடைச்சிச்சு. So thank you to God for that. And are you all ready for this section today? I'm sure நீங்களும் நிறைய விஷயங்கள் go through பண்ணிருப்பீங்க. சரண்டர் பண்ணாம இருக்கிற போது எப்படி இருக்கு, சரண்டர் பண்ண பிறபாட்டுக்கு எப்படி இருக்குன்னு. Are you ready? Okay. நான் அந்த ஸ்லைடை ஷேர் பண்றதுக்கு முன்பு உங்களுக்கான கேள்வி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் சுலபமா நடக்கணும்னா எதை நீங்க சரண்டர் பண்ணணும்? இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ற அடிப்படையில நான் கேட்கிறேன். ஈர்ப்பு விதி பிராக்டிஸ் பண்ற போது எந்த விஷயத்த நீங்க சரண்டர் பண்ணணும் அது சுலபமா நடக்கிறதுக்கு? யூ கேன் ஷேர் டு மீ இந்த சாட் பாக்ஸ். அது என்ன ஆன்சர் உங்களுக்கு தோணுதோ அது அப்படியே ஃப்ளோ பண்ணுங்க, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. எதை சரண்டர் பண்ணா நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப சுலபமா வேலை செய்யும்? வெரிஸ சரண்டர் பண்ணணும். மைண்ட் அண்ட் ஹார்ட், ஓவர் திங்கிங், மைண்டையே சரண்டர் பண்ணிடணும். ஓகே, சாக்ரிஃபைஸ், எக்ஸ்பெக்டேஷனை சரண்டர் பண்ணணும், டைமை சரண்டர் பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸை சரண்டர் பண்ணணும், ஈகோ, வெரி பியூட்டிஃபுல் ரத்னா டிவி, வெரி குட். நெகட்டிவ் திங்க் சரண்டர் பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட ஈர்ப்பு விதி சுலபமா வேலை செய்யறதுக்கு, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வர்றதுக்கு இதெல்லாம் நீங்க வந்து சரண்டர் பண்ணணும்னு சொல்றீங்க. the worst past life, self-doubt, what is this? My negative thoughts, doubt, worries, angry, results. Okay, these are all the feelings that இங்க இருக்கிறவங்க கூடிய கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க உங்களோட ஆன்சரை என்ன நீங்க arrogance, beautiful, என்னென்ன போட்டிருக்கீங்களோ அதை நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா கவனிச்சீங்கன்னா சில சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு without even you knowing. Okay, whatever answers that you give எல்லாமே சரிதான், எதுவுமே ரைட்டு ராங் கிடையாது. பட் இங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சரண்டர் சொல்ற போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிவா, உன்னால முடியலையா கிவா, இந்த மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. கிவ் அப். how many of you all felt like that? ஒரு விஷயத்த வந்து சரண்டர்ன்ற போது யூ ஃபீல் ஓகே கிவ் அப் பண்ண சொல்றாங்க அப்படின்னு. சோ கிவ் அப்ன்றது கிடையாது சரண்டர். சரணாகிதின்றது கிவிங் ஓவர் டு ஹையர் பவர். இதுதான் வந்து அந்த சரண்டர்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் law of attraction நீங்க பிராக்டிஸ் பண்ற போது be clear on what you want and ask the universe. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத தெளிவா நீங்க கேட்டுக்குங்க. அடுத்தது அதை நீங்க நம்பணும். நீங்க அதை அடையறதுக்கு முழுமையா தகுதி பெற்றுவீங்கன்னு நம்பணும். அது நம்பிட்டாதான் உங்களுக்கு அடுத்த ரிசீவிங் வரும். சோ இந்த விஷயத்த நீங்க பண்ண பிறபாட்டுக்கு என்னத்தெல்லாம் நீங்க சரண்டர் பண்ணணும். I mean the first steps, after you ask what you really want, you surrender your ideas. ஐடியாஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கும், நீட்ஸ் இருக்கும், டைம் லைன் எப்ப வேணும்னு இருக்கும். இது எல்லாமே ஹையர் பவருக்கு போட்டுருங்க. இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ் சிஸ்டம்னு ஒண்ணு உள்ளுக்கு இருக்கு. அதுக்கு நீங்க சரண்டர் பண்ணிட்டாலே அடுத்தடுத்த விஷயம் உங்களுக்கு நிச்சயம் அது எப்படி வேணுமோ அப்படிதான் வந்து சேரும். ஆனா இந்த விஷயத்த நீங்க சரண்டர் பண்ணிட்ட பிறபாட்டுக்கு நீங்க அதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இஸ் a நெகட்டிவ் ஃபீலிங். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் எங்க வேலை செய்யுதுன்னா இமோஷனல் மைண்ட். சில பேருக்கு சில விஷயங்கள் இங்க டாபிக் வர்றதுக்கு முன்புக்கே பாருங்க, அது இமோஷனல் கம் டு த பாயிண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பார்த்த போது I think I didn't write able to read the full thing, that the emotional feeling that come to the point. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. They want to go right up to the extent to know what is that.
அப்ப இந்த கிரைசிஸா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வேரிட்டா இருக்கலாம், ரிஸ்கா இருக்கட்டும், நோவிங் டு நோ வாட் இஸ் தட் அப்படின்றதுல கூட ஒரு இமோஷனல் இருக்கு அங்க. நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் நீங்களே பார்க்கலாம். ப்ராப்ளம், anxiety, டைம், இது எல்லாமே நீங்க வந்து சரண்டர் பண்ணணும் when you come to practice of law of attraction. because இது எல்லாம் இது எண்ட் என்ன பண்ணும்னா டவுட்ஸ் அதிகமா உருவாக்கும், அடுத்தது பயத்தை அதிகமா உருவாக்கும். உங்களுக்கே தெரியாது, நீங்க வந்து அதுல வந்து ட்ரஸ்ட் இல்லாம லேக்குக்கு போயிருவீங்க without you knowing. சோ அடுத்த சரண்டர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, டிட்டாச் ஃப்ரம் அவுட்கம். இது எல்லாம் நீங்க பல ட்ரீம்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் உங்களோட ட்ரீம்ஸ் இருக்கலாம், ட்ரீம்ஸ் ஹவுஸ், ஹாப்பி ஃபேமிலி, ட்ரீம் கார், ஓவர்சீஸ் டிராவல், இது எல்லாமே இருக்கலாம். ஆனா நீங்க சரண்டர் பண்ணக்கூடிய விஷயம், டோன்ட் ஃபிகர் அவுட் ஹவு, இது எப்படி எனக்கு நடக்க போகுது, யாரு எனக்கு செஞ்சு கொடுக்க போறா, இது எங்கிருந்து வரப்போகுது, அது உங்களோட வேலை கிடையாது. சோ அதை நீங்க சரண்டர் பண்ணிடணும் அந்த யூனிவர்ஸ் கிட்டே. யோர் ஜாப் இஸ் டு கெட் எக்ஸைட்டட் வித் யோர் கோல்ஸ். அந்த ஜேர்னில நீங்க போற போது நீங்க எக்ஸைட்டடா தான் இருக்கணும் ஒழிய அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஏன்னா அது என்னத்துக்கு சமம்னா, ஒரு விதைய இந்த மண்ணுல போட்டுட்டு மரம் வந்துருச்சா வரலையா, வந்துருச்சா வரலையா, தண்ணி ஊத்துறது, அப்புறம் அதை நோண்டி பார்க்க வேண்டியது, வந்துருச்சா அதுல கிளை வந்திருக்கா இல்ல உயர் வந்திருக்கா, அப்புறம் சாத்த வேண்டியது, அப்புறம் திறந்து திறந்து பாக்குறது, வந்துருச்சா வந்துருச்சா. வாட் வில் ஹேப்பன், நீங்க கோல்ஸ் போட்டிருக்கீங்க, அந்த விதை போட்டு ஒரு செடியா வரணும் இல்ல மரமா வரணும்னு, ஆனா அது வராதுக்கு காரணம் நீங்க அதை நோண்டி நோண்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே கான்செப்ட் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க பிராக்டிஸ் பண்ற போது ஹவு, ஹூ, வேர் அப்படிலாம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி நாட் சரண்டரிங், பட் அதை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ப்ராசஸ்ல நீங்க போற போதே அதோட இது வந்து நீங்க என்ஜாய் பண்ணும். ஐ யூ ரெடி டு என்ஜாய் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். நிறைய பேர் கோல்ஸ் போட்டுட்டோம் போது நான் சொன்னபடி அந்த ஃபீலிங்ல உங்களையே அறியாம, நான் சொல்லக்கூடிய உங்களோட செக் பண்ணிக்கங்க. நீங்க நீங்க நிறைய கோல்ஸ் போட்டிருப்பீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தட் யூ ஹேவ், அதை உங்களுக்கு நீங்க செக் பண்ணுங்க. உங்களையும் அறியாமலே அதை வந்து சேஸ் பண்றதுனால நிறைய லேக் மைண்ட் செட்ல போய் விழுந்துருவீங்க. உங்க அபாண்டன்ஸோட நீங்க போய் லேக்ல விழுந்துருவீங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல, நீ சேஸ் பண்ணாத, உனக்கு என்ன வேணும்ன்றத நீ நல்ல தெளிவா கேட்டுட்டு அந்த ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் இருக்குல்ல, அந்த மேனிஃபெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அட்ராக்ட் மட்டும் பண்ணு, உன்னை தேடி ஈர்த்து வரணும். சில பேர் சிரிக்கிறீங்க, அந்த பெண்ணையும் சேர்த்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கோல் செட்டிங் வச்சிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், வாட் எவர். அது வந்து நீங்க வந்து ஈர்ப்பு சக்தியா மாறணும். போய் நீங்க துரட்டிக்கிட்டு போறது இல்ல, அதுல வந்து நீங்க போய் லேக்ல தான் விழுவீங்க. சோ அதை அட்ராக்டா மாறணும்னா நீங்க அபாண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு அது நடந்து முடிஞ்சதா பாக்கணும். மத்ததெல்லாம் சரண்டர் பண்ணிருங்க. இப்ப நானு நானு நான் செய்யறேன், நான் தான் ஏன் வரல, நானு அந்த சின்ன குட்டி ஆய் அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டெஸ்பரேட் மோட் எல்லாம் வரும். பட் we are not that, we are co-creator. அதை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அட்ராக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம வழி கொடுக்கணும். நான் அதுவா இருக்கேன், அதை இருக்கிறேன் அப்படின்றதுக்குள்ள நீங்க கிளியரா இருக்கணும். பிகாஸ் வாய், நீங்க சேசிங்ல போட்டீங்கன்னா உங்களோட இமோஷனல் மைண்ட், ஏன்னா யாருக்கும் டைம் இல்ல நிறுத்தி செக் பண்றதுக்கு என்னோட தாட்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, என் ரிசல்ட் வந்து எனக்கு வேணும்ன்ற மாதிரி அதுக்கு தகுந்தாப்புல இருக்கா, அப்படிலாம் யாரும் செக் பண்றது இல்ல. சோ அதனால டெஸ்பரேட் இல்லாம, நான் இன்னைக்கு எனக்கு காலங்கத்துல நடந்த சம்பவம் போல ரிலாக்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய ஹார்மனி விஷயத்தை கொடுக்கும். and you will start attracting to what you want. சில நேரங்கள் எப்பயோ போட்டிருப்பீங்க, எப்பயோ அமைதியா இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். then you feel wow, I achieved it, wow அப்படின்னுவீங்க. வாவ்ல அந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு மேக்னெட்டா மாறி இருக்கீங்க அந்த நேரத்துக்கு. so you start attracting. so be very very careful. டெஸ்பரேட்டா சேஸ் பண்ணாதீங்க, because you will fall in lack mindset உங்களுக்கே தெரியாம. சோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத உங்களால கனவு காண முடிஞ்சிச்சுன்னா, இல்ல கற்பனை கண்ணல அதை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, கற்பனை மனம அதை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, யூ வில் பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் த்ரூ அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்றாங்க. அது என்னோட அனுபவம் கூட, நான் டாக்டர் ரவி கிட்ட பார்த்த உண்மையும் கூட. இது எந்த எனர்ஜியில நீங்க இருக்கிறீங்க, அந்த ஃப்ரீக்வன்சி, இப்போ உங்களுக்கு காடி வேணும் இல்ல காசு வேணும் வீடு வேணும், அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்புறது தான் நம்மளோட வேலை. அதுல நம்ம சரியா இருக்கிறோமா, அந்த விஜுவலைசேஷன்ல கரெக்டா இருந்தா எல்லாமே நம்மளுக்கு சரியா நடக்கும். இந்த சரண்டர்ன்னு சொல்ற போது இப்ப தடலி எனக்கு ஒரு கதை தோணுது. there was one incident. நான் வந்து ஒரு ரிட்ரீட் ப்ரோக்ராம் போயிருந்தேன், வெளியூருக்கு போயிருந்தேன்.
அந்த வெளியூர் பயணம் முடிஞ்சிட்டு வரப்போது, அது போறதே ஒரு ஆன்மீக பயணம். அது பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வர்றபோது சடன்லி த டிரைவர் அந்த மைண்ட் வந்து அவருக்கு லாஸ் ஆயிருச்சு. அவர் வந்து தெரியல, ஏர்போர்ட்க்கு போறதுக்கு தெரியாம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. இஸ் அவர் டிரைவர் இன்னும், ஆனா அவருக்கு தெரியல, போட்டும் கூட அவரால ஃபாலோ பண்ண முடியல. சோ எனக்குள்ள ஒரு ஷாக்கிங், என்னது இவரு டிரைவரா அனுப்பியிருக்காங்க, இவருக்கு என்ன தெரியல. அவர் தானே எங்களை கொண்டு போனாரு. பட் வரக்குள்ள அவருக்கு தடுமாற ஆரம்பிச்சிட்டாரு. சோ அப்ப டாக்டர் ரவி சொன்னாரு, பரவாயில்ல, உங்களுக்கு ஒண்ணும் ஒண்ணும் ஆகலைன்னா பேசாம இருங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அவர் ரொம்ப நிதானமா இருந்தாரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் ஓவர்சீஸ் கண்ட்ரி வே, சம்டைம் இட் வோன்ட் பி நம்ம போனுக்கு சம்டைம் சூட் ஆகாது. பட் ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு சரியா வந்துச்சு. அப்ப சொன்னாரு, ஓகே இப்படி போங்க, இப்படி போங்க, அப்படி போங்கன்னு சொல்லி எல்லாம் போய் சேர்த்துட்டாரு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். யூ see the situation. இந்த சரண்டர் எப்படி பண்ணா என்ன நடக்குது அப்படின்றதுக்கு இந்த கதையை சொல்றேன். ஏர்போர்ட் போய் சேர்ந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்துட்டோன்னு என்னோட கோல்ஸ், நான் போயிருக்கணும் அன்னைக்கு ராத்திரி, நான் ஃபிளைட் பண்ணி ஆகணும். பிகாஸ் த நெக்ஸ்ட் டே ஐ ஹவ் a very important program to attend. சோ போயிட்டோம். போயிட்டு அந்த ஆபீசர் அந்த அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறாரு. டத்தோட பாஸ்போர்ட் எடுத்துட்டு சொல்றாரு, யூ டோன்ட் ஹேவ் அ விசா. நீ விசா இல்லாம எப்படி நீ கண்ட்ரிகளுக்கு பூந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் சார், ஹவு கேன் ஐ என்டர் வித்அவுட் அ விசா? எனக்கு ஒரு இமோஷனல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா செக் பண்ணாமே இப்படி பேசிட்டு இருக்க, ஏற்கனவே வந்தது லேட் ஆயிருச்சு அப்படின்னு. அந்த அந்த ஃபீலிங் பாருங்க, எனக்கு மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இமோஷனல் மாறுது. ஹவ் கேன் யூ சே நோ அப்படின்னு. அப்ப அவங்க மெதுவா ஒண்ணு ஒண்ணா ஃபிளிப் பண்ணி தேடுறாங்க. அந்த ஸ்டாம்ப் அதுல இல்ல. நாங்க நுழையிற போது அந்த ஸ்டாம்ப் பண்ணுவாங்க, விசா இருக்கு அப்படின்றது. அந்த ஸ்டாம்ப்ல நோ யூ டோன்ட் ஹேவ், ஹவு குட் யூ என்டர். அதுலயே வாக்குமூலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிட்டு இருந்தோன்னு டத்தோ பாக்குறேன், அவரு ஸ்டேபிளா இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் எல்லாம் செஞ்சுதானே உள்ளுக்கு வந்தோம், நான் ஏன் பயப்படணும், இல்ல நான் பட் although the logic was there, but அந்த டைம்ல emotional is taking place without you knowing, நம்மள அறியாம அந்த இமோஷனல் வருது. கண்டதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன் நானு. அந்த ஆபீசரை ஏச ஆரம்பிச்சுட்டேன். அவங்க வந்து ஓகே யூ ஹோல்ட் ஆன், ஐ கால் another ஆபீசர். அந்த ஆபீசர் வருவாங்களா, அவங்களும் இல்ல 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 என்ன சொல்றாங்க. திருப்பி திருப்பி பார்த்துட்டு இல்ல என்ன. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. சோ இப்படியே சொல்லி என்னதான் சொல்ல போறீங்க? No, we have to send you to the office to check it out. பயங்கர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. டைம் வேற குறைவா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஹேவாயர். அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு. அந்த விசாக்கு சம்பந்தப்பட்டவர் வந்துட்டு டக்கு டக்குன்னு எடுத்தாரு. டக்குன்னு பாத்துட்டாரு. No, he has visa. It has been stamped. I think it has joined together. ஒட்டிக்கிச்சு போலுக்கு அந்த பேஜ். இங்கதான் இருக்குன்னு. I was like, அந்த அந்த மேட்ரு தெரிஞ்சு அவங்க எங்களை அனுமதி பண்றதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. when they call back the immigration to let us go, அங்க queue too long, அந்த டைம்க்கு நாங்க போக முடியாது. by the time we go, the flight take off time வந்துருச்சு. so cannot சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் மாத்திரம், நாங்க அப்படி லேட்டா வந்துட்டோம். சரி, அப்படி இங்க வந்து நீங்க இன்னும் லேட் ஆக்கி எங்க பிளைட்ட விட கொஞ்சம் 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 நான் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுட்டேன் கவுண்டர்ல. சார் ஒரு டத்தோ வந்து அப்படியே ஒரு கூலா உட்கார்ந்து இருந்தாரு. ஒண்ணு இங்க தங்கிருவோம், நம்மளோட டெலிகேட்ஸ்ல சொல்லிடலாம், இல்ல அடுத்த ஆப்ஷன் ஏதாச்சும் வரும். ரொம்ப ஹாயா சொல்றாரு. நான் வந்து எல்லாம் பண்ணி then I was just thinking like, okay, surrender. I just have to surrender. I lost my ticket. I lost my business class ticket. எல்லாம் போச்சு. போயிட்டு ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு அந்த ஆபீசர் சொல்லிட்டு, I can't help you. Sorry ma'am. Even you go inside, நீங்க போக முடியாது. You have to find another option. ஒண்ணுமே பேசல. நான் போய் சரண்டர் பண்ணி உட்காந்துட்டேன். அப்ப சார் வந்து சரண்டராவே உட்காந்துருக்காரு. அவரோட சரண்டருக்கு நடந்த விஷயம் அங்க உள்ள ஆபீசர் கடைசியா வந்து திருப்பி சொன்னாரு. ஏன்னா ஒரு டிக்கெட், ஓகே வேற ஃபிளைட் டிக்கெட் வாங்குறேன், நான் ஐ நீட் டு கோ டுடே. அதுவும் இல்லன்றாங்க. நோ டிக்கெட் அவைலபிள், யூ கான்ட் ஃபிளை டுடே, எதா இருந்தாலும் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சார் வாஸ் லைக் குவையட்லி உட்காந்துட்டு இருந்தாரு டத்தோ. அப்புறம் அது தன்னால ஒரு ஆபீசர் எஞ்சி வந்தாங்க. எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க இவங்கிட்ட போனீங்கன்னா அவங்க சம்டைம்ஸ் சில டிக்கெட்டை வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எமர்ஜென்சி கொடுப்பாங்க, why not you try that counter அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா எல்லாமே சுலபம். அந்த டைம் ஐ got no word, ஐ சரண்டர், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். எல்லாம் கரெக்டா வந்துச்சு, டிக்கெட் கிடைச்சிச்சு. அப்புறம் அந்த டேலே ஃபிளை பண்ணோம், எல்லாம் கூலா, அந்த ஹோல் ஜேர்னி வாஸ் ஸ்மூத். பட் இப்போ வரைக்கும் என்ன கேட்டா, why I have to lose that, why I have to, why ஏன் எல்லாமே ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற போது, இதுதான் அந்த சரண்டருக்கு நான் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு நான் கத்துக்கிட்டேன். பேசலாம், 1008 வார்த்தைகள் பேசலாம், ஆனா சிச்சுவேஷன் வரக்குள்ள அந்த ஸ்டில்னஸ்ல நீ அந்த சரண்டரா எல்லாம் எனக்கு சரியா நடக்கும் அப்படின்றதுல இருக்கிறியா அப்படின்றதுக்கு இது ஒரு லேர்னிங் ப்ராசஸா நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பெரிய நம்ம ஊலாம் சொல்லுவோம். பட் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா நிச்சயம் நிறைய விஷயம் உங்களுக்கு எதிர்பார்த்ததோட இன்னும் சிறப்பான முறையில வரும். சோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க
இமேஜின் பண்ண முடிஞ்சாலே, விஜுவலைஸ் பண்ணி முடிஞ்சாலே யூ கேன் மேனிஃபெஸ்ட். அண்ட் டாக்டர் ரவியோட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், என்ன வெளியே நடக்குதோ அது வந்து வெளியில உள்ள பிரச்சனை கிடையாது, நீ அங்க கேட்க வேண்டிய விஷயமே இல்ல, உள்ளுக்கு நீ கேளு, உள்ளுக்கு நீ மாறு. இன்னர் சேஞ்ச் அவுட்டர் ரிசால்ட்ன்றது அப்போல இருந்து நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவர்கிட்ட இருந்து இதை கேட்டுட்டு இருக்கேன். பட் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ரொம்ப நாள் ஆனிச்சு. பட் அது ஆன பிற்பாட்டுக்கு ஐ ஃபீல் சோ பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் சோ வண்டர்ஃபுல், ரொம்ப ஈஸியா இருக்கு. ரிசல்ட் கிரியேட் பண்றதுக்கும் லைக் ஓகே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். நான் எந்த ரிசல்ட் இப்ப பார்த்தாலும் இதுதான் நான் கேட்டது, அது கெட்டதாவே இருக்கட்டுமே, ஐ கேன் ஏபிள் டு see through. கெட்டதா எங்கேயும் நான் நினைச்சிட்டேன், அதுதான் இது நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியுது. சோ உங்களோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்க வெளியே நடக்கிறது எல்லாமே உங்க உள்ளுக்குள்ள கேளுங்க, நீ என்ன கேட்ட, என்ன நினைச்ச, ஏன் இந்த ரிசல்ட் வந்திருக்கு, அது கொஞ்சம் நீங்க பார்க்க கத்துக்கிட்டு சரண்டர் பண்ணிட்டு அதை பார்த்தாலே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நிறைய விஷயங்கள்ல நீங்க வேணும்ன்ற மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த சரண்டர் ஆஃப் யோர் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். பாஸ்ட பத்தி அதிகமா நினைக்காதீங்க, லெட் கோ பண்ணிருங்க. பிகாஸ் இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்னோட ஃபிளைட் கதை, இது திருப்பி திருப்பி நான் பேசி பேசி நினைச்சு பாக்குறதோட what will happen, I'm creating another emotional now. இந்த இமோஷனல் வந்து எனக்கே தெரியாம அது உள்ளுக்கு வந்து ஒரு விஷயத்த போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூ கோயிங் டு லூஸ் எவ்ரி திங், யூனோ. மேனிஃபெஸ்டேஷன் என்ஜாய் பண்றதை விட்டுட்டு யூ வில் லூஸ். அதே மாதிரி ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஸோ அதையும் ஏன் நினைச்சு கவலைப்படுறீங்க? அந்த அட்டாச்மெண்டே இல்லாம பிரசன்ட் மோமெண்ட்ல ஹாப்பியா இருந்தாலே அதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்பை ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அது அப்படியே பற்றிக்க கொள்ளக்கூடாது. அப்படி அட்டாச்மெண்ட் இல்லாம கவனிச்சீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் அதுல இருக்கும், அதை நீங்க பார்க்க முடியும். அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கிற போது யூ வில் able to get what you want. So be attentive, attention. ரொம்ப அட்டாச்சா இருக்காதீங்க, எதுலுமே அட்டாச்சா இருக்காதீங்க. இதுல தமிழ்ல ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை மோனா ரொம்ப அழகா சொன்னாங்க, சரணாகதி. இந்த சரணாகதின்றது டோட்டல் சரண்டர் வந்து அடுத்த மீனிங் என்னன்னா டோன்ட் கெட் அட்டாச் வித் த ரிசல்ட். அந்த ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு இல்ல பாக்குறதுக்கு அது உங்களோட வேலை கிடையாது. அது வந்து யூனிவர்ஸோட வேலை, உங்களோட சாஸ், உங்களோட இன்னர் இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ் சிஸ்டம், இது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க ஆன்மா சக்தி சொல்லலாம், வாட் எவர். அதுகிட்ட விட்டுருங்க, லெட் கோ அண்ட் சரண்டர். அதான் சரணாகதி. அதோட சேர்த்து யூ ஆர் ஒன் வித் யூனிவர்ஸ்னு நீங்க நம்புறீங்களா? அது நீங்க நம்பணும். எனக்கு ஆரம்பத்துல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் பிரபஞ்சம் ஒண்ணுன்னு எப்படி மட்டும் சொல்ல முடியும்? அது அப்பாற்பட்ட சக்தி. நானும் பிரபஞ்சம் ஒண்ணு, யூ ஆர் கோ கிரியேட்டர், இதெல்லாம் வருது அதுல. நீ பிரபஞ்சத்து கூட ஒண்ணுனால நீ வந்து என்ன நினைக்கிறியோ அது பிரபஞ்சத்தோட இணைஞ்சுதான் நீ கிரியேட் பண்ற. அப்ப அது அப்பாற்பட்ட சக்திகள் நீ செய்யற போது நீ நினைக்கிற, நீ நினைச்சாதான் உனக்கு பயம் வரும், சின்னதா தெரியும், நடக்குமா நடக்காதான்னு எல்லா டவுட்ஸும் வரும். அதே இந்த பிரபஞ்சம் கூட செய்யற போது இது வந்து அப்பா அம்மாக்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன வேணும், பிள்ளை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அழுந்துட்டு விட்டுட்டாலும் அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும், எப்படி கொடுங்க அந்த பொருள் அவங்ககிட்ட சேர்க்கணும்னு. அதே போலதான் இந்த பிரபஞ்சமும். நீங்க அது போல இருந்தீங்கன்னா சரண்டர் பண்ணி அவங்க அந்த எந்தெந்த நேரத்துல அது கொடுக்கணுமோ அது நிச்சயம் வந்து சேரும். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த டைமிங். ஏன்னா யூ ஆர் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். அதுல நீங்க நம்பலன்னா அடுத்த விஷயம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, you are falling in the lack of vibration. நம்மளோட எண் அதிர் அலைகள் தான் நம்மளுக்கு வேண்டிய விஷயத்த நம்ம கிட்ட சேர்க்குது. அப்ப நீங்க இந்த பிரபஞ்சத்தை வந்து நீங்க நம்பலன்னா, லெட் கோ பண்ணலன்னா, ட்ரஸ்ட் பண்ணலன்னா அது உங்ககிட்ட சில விஷயங்களை வந்து சேர்க்காது. பிகாஸ் நீங்க அந்த அலைகள்ல வந்துட்டு எங்கேயோ ராங்கா போறீங்க. ஸோ சரண்டர் யோர் ஈகோ. யாரோ அழகா போட்டீங்க ஈகோன்னு, நீங்களே செய்றீங்க. ஐ எம் த டூவர், ஐ எம் த ஒன் டூயிங் அப்படின்னு நினைக்கிற போது இட்ஸ் எ ஈகோ. ஈகோ பிளே வந்துட்டாலே பிரபஞ்சம் நம்ம கூட இணைஞ்சு வேலை செய்யறது குறைய ஆரம்பிச்சிடும், இல்ல எல்லாமே போயிடும். சோ அதை விட்டுட்டு, அதான் பாருங்க சில பேர் பெரிய பெரியவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள அவங்க அச்சீவ் பண்ற போது எல்லாம் புகழும் இறைவனுக்கே அப்படி ஒரு இதை போட்டுறாங்க, எல்லாம் புகழும் இறைவனுக்கே. தி டோன்ட் கிளைம் themselves, அங்க கொடுத்துடுறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க கொடுக்க கத்துக்கிட்டாலே நிறைய விஷயத்த நீங்க சாதிப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்தை எப்படி நம்ம நம்புறது, இதெல்லாம் வரக்குள்ள டாக்டர் ரவி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், ஆஸ்க் யுவர் செல்ஃப், who am I not to trust the universe? நான் யாரு இந்த பிரபஞ்சத்தை நம்பாம இருக்கிறதுக்கு? அப்போ கேட்க கேட்க எனக்குள்ள என்ன பட்டுச்சுன்னா, நான் ஒண்ணுமே இல்ல, அது அப்பாற்பட்ட சக்தி,
உள்ளுக்கிற ஆன்மா சக்தியும் அப்பாற்பட்ட சக்தி. அப்ப நானுன்னு இந்த ஈகோ மைண்ட்ல ஆப்ரேட் பண்றதுனாலதான் இந்த கொலப்படி நடக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. சோ ஐ சரண்டர்ட் மை ஈகோ. அப்புறம் இந்த கேள்விக்கு எனக்கு முழுமையான பதில் கிடைச்சிருச்சு. அதோட இந்த ரிசல்ட்டுக்கு நான் அட்டாச் ஆகவே மாட்டேன். என் கடமையை செய்யறேன், என்ன எனக்கு வருமோ அது வரும் அப்படின்றதுல நான் தெளிவாவே போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் தெளிவாவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பிஃபோர் ஐ ஃபினிஷ் த செஷன், நீங்க ஒரு கிரியேட்டர் வித் த யூனிவர்ஸ்ன்றத முழுமையா நம்பணும். அடுத்தது, இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோலிங் த அவுட்கம், என்ஜாய் த ஜெர்னி. நிறைய பேரு எல்லா கோல்ஸும் போட்டுருவோம். ஆனா அந்த வரக்கூடிய அவுட்கம்ல கண்டதுலாம் அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக்கிறோம். ஏன் இது நடக்கல, ஏன் அப்படி நடக்கல. நீங்க கோல்ஸ் 1000 தடவை பார்க்கலாம், அதை நினைக்கலாம். ஆனா ஏன் எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு நடக்கலன்னு கேட்காதீங்க. பிகாஸ் ஏன் எனக்கு நடக்கல நீங்க கேட்டீங்கன்னா, இட்ஸ் solely from your ego mind. If you trust the universe will only give you what is meant good for you. உங்களுக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் அது கொடுக்கும். அது சில நேரங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அதனால நம்மளுக்கு கோவம் வரும். பட் இட்ஸ் ஓகே. நான் அந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்றதுனால இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்புறம் தான் அதோட இதை பார்ப்பீங்க. ஆமால, இப்படி கிடைச்சிருந்தா எனக்கு அப்படி ஆயிருக்கும், இந்த மாதிரி வந்ததுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பாப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ சோ மெனி ப்ராசஸ் லைக் தட். ஸோ என்ஜாய் த ப்ராசஸ். ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டீங்களா, அதுல என்ன நடந்தாலும் அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ண கத்துக்குங்க. டாக்டர் ரவி வந்து என்கிட்ட ரொம்ப ஷார்ட்டா சொன்ன ஒரு விஷயம், சரண்டர் இஸ் டு கெயின் பீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். இந்த சரணாகதின்றது உள்ளுக்கு நம்மள சாந்தப்படுத்துறதுக்கும் அமைதியை பெறுறதுக்கும் சக்தியை பெறுறதுக்கு தான். ஏன்னா இதை செய்யறதுனால நம்மளோட சக்தியில நம்ம கோல் செட்டிங் செய்யல, நம்மளோட சக்தியில எல்லாத்தையும் வர வைக்கல, இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு செய்யற போது அது பெரிய சக்தியா இருக்கிற போது நம்மளுக்கு வந்து பீஸ் தான் இருக்கும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ட், இப்ப சொன்னல நிறைய இமோஷனல் உருவாகுது, அந்த ரெசிஸ்டன்ட் வராது. யூ ஆர் அவாய்டிங் த ரெசிஸ்டன்ஸ். நானுன்னு செய்யறதுனாலதான் அந்த கோபங்கள், இமோஷனல், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஈகோ எல்லாம் வருது. பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் மீனிங். இட்ஸ் சோ பவர்ஃபுல். இது அவர்கிட்ட இருந்து நான் கிராப் பண்ண ஒரு விஷயம். அதோட சேர்த்து இன்னொன்னு சொன்னாரு, நீ சரண்டர் பண்ற போது யூ ரிமைன் ஓப்பன் டு திங்ஸ் தட் மேண்ட் ஃபார் யூ. நீ வந்து சரண்டர் பண்ணிட்டுனா உனக்கு என்ன நடக்குமோ அதை நீ வந்து மனசார ஏத்துக்குவ. பிகாஸ் யூ நோ இது வந்து இப்படிதான் எனக்கு பிளஸ்ஸா இருக்கு, இப்படிதான் எனக்கு வந்து கைட் பண்ணி கொண்டு வந்திருக்கு, இது வந்து இதோட பெட்டரா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த லைஃபே டோட்டலா டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன்ல பாப்பீங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சரண்டர்னா என்ன அப்படின்றத ரொம்ப நிதானமா ரொம்ப கூலா காட்டுவார் ஆக்ஷன்ல. சோ அதை வந்து நிறையவே நான் கத்துக்கிட்டேன். நிறையவே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ நிறைய விஷயம் நான் வந்து வீக்லி 2 weeks ஒன்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டோன்ட் ஜஸ்ட் டேக் ஃபார் த சேக் ஆஃப் லிசனிங். பிராக்டிஸ், நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் எப்படி இயங்குது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க உள்வாங்க முடியும். அடுத்தது உங்க லைஃபே மாறுறது, அந்த மேஜிக்னு சொல்றோம்ல, அந்த மேஜிக்கல் மூமெண்ட் எல்லா விஷயத்திலும் நடக்கும். உங்களுக்கு கெட்ட விஷயம் நடந்தா கூட அந்த கெட்ட விஷயத்துல ஒரு மேஜிக்க பாப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களோட ஏதாச்சும் நடந்த சம்பவத்தை அந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து பாருங்களேன். யூ வில் நோ, ஏய் ஆமா எனக்கு இப்படி நினைச்சேன், இந்த மாதிரி கெட்டதா நடந்துச்சு, அந்த கெட்டதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு பவர்ஃபுல் அஃபர்மேஷன் நான் டாக்டர் ரவி கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதோட நான் சேர்த்து படிச்சது லூயிஸ் ஹேன்றவங்க கிட்ட. அவங்க எப்பவுமே சொல்லி கொடுக்கறது என்னன்னா, மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த அஃபர்மேஷன், வெரி பவர்ஃபுல் அஃபர்மேஷன். All is well, everything is working out from the highest good, and each experience I go through only will be received, good only will be received. நான் என்ன என்னோட வாழ்க்கை அனுபவமா இருக்கோ அதுல நல்ல விஷயம் மட்டும்தான் எனக்கு நடக்கும். அப்படின்னா கெட்டதும் நடந்தாலும் அதுல ஒரு நல்லது இருக்கு. அப்புறம் ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் லவ், ஐ எம் ப்ரொடெக்டட். நான் ஆசீர்வாதப்பட்டவன், நான் அன்பு, நான் எப்பவுமே பாதுகாப்பட்டவன் அப்படின்னு நீங்க நினைக்கிற போது அதுல என்ன நடந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும். நீங்க வந்து லைஃப அடுத்த ஆங்கிள், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பவர்ஃபுல் அஃபர்மேஷன் கொடுக்கும். பிகாஸ் இது நான் பர்சனலா எனக்கு நான் பிராக்டிஸ் பண்ணது. whoever one can snap it. So wish you all the best. God bless all. நீங்க வந்து எவ்வளவு டாக்டர் ரவி முன்ன ரொம்ப அழகாவே சொல்லிட்டாரு போன 2 weeks ago ஒரு செக்ஷன்ல. நிறைய நீங்க கத்துக்கலாம், நான் நிறைய கொடுக்கலாம். பட் if you don't practice, you don't gain the result. So wish you all the best. God bless all. Love you. Bye bye.
நன்றி 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 ரத்தினஸ் காவேரி. துரத்தும் போது தூர போகும், விட்டு கொடுத்தால் விரும்பி வரும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு சரண்டா அப்படின்றது நம்மளோட ப்ராஸ்பரஸ்க்கு, நம்மளோட வெற்றிக்கு, நம்மளோட எதை கனவா வச்சிருக்கிறோமோ அது அடையிறதுக்கு என்னென்னலாம் அது ஹெல்ப் பண்ணுதுன்றத ரொம்ப இலகுவாகவும் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை அப்படியே விஜுவலைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எப்படி இந்த சரண்டர் பண்ணும்போது அது நிகழ்த்தி காட்டுது அப்படின்றத ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரத்தி. இது உங்களோட எங்களுக்கு இன்னும் இலகுவா வருது, அது வந்து அப்படியே எங்களால அப்ளை பண்ணிக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப யூனிக்கானது உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது எங்களோட ரொம்ப ஜெனுவினா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, அது உங்களோட உயிரோட்டமா கொடுக்கும்போது அது இன்னும் ஆழமா உள்வாங்க முடியுது. நம்பிக்கை விதை இன்னும் ஆழமாக்கிக்கிட்டே போறீங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்து முக்கியமான செக்மெண்ட். எப்பயுமே டத்தின் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள எப்பயுமே தோன்றது, நிறைய பேர் கேட்கறது, யார் அந்த டத்து டாக்டர் ரவி அப்படின்றதுதான். புதுசா வர்றவங்களுக்கு, கண்டிப்பா தொடர்ச்சியா பயணிக்கிறவங்களுக்கு ஓகே டத்து இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறாருன்னு இருக்கும். சோ அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பதாக புதிய நண்பர்களுக்கு சாலமன் பாப்பியா அப்படின்றத நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவர் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர், ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடியவர். ஆனா அவரோட டாக் இன்னைக்கு கேட்டேங்க. அவர் வந்து பேசும்போதே நான் ரூம்ல இருந்து டக்குன்னு வெளியே வந்துட்டேன். ஏன் இப்படி பேசுறாரு? அவரோட பேச்சே அந்த அளவுக்கு நகைச்சுவமா இருக்கக்கூடியவரு, ரொம்ப உணர்வு பூர்வமா, ரொம்ப உற்சாகமா, ஒரு சக்தியோட எல்லையில நின்னு பேசினாரு. காரணம் என்னன்னா, அவர் பேசுனது பாரதியார பத்தி. அங்க நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, நம்ம யார பத்தி பேசுறோமோ, அவங்க மாதிரியே அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அவங்களால நீங்க ஈர்க்கப்படுறீங்களோ, அவங்களோட கருத்துக்குள் உள்வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்களோட அந்த எனர்ஜிய நம்மளால டேப் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அத நான் இன்னைக்கு அவர்கிட்ட பார்த்தேன். இது ஏன் இங்க நான் முன்வைக்கிறேன்னா, டாக்டர் ரவியோட டாக் அப்படின்றது ஒரு மென்டோ அப்படின்னு சொல்லும்போது, அந்த குரு அப்படின்ற வார்த்தைக்கே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. டத்தின் அவங்களோட ஷேரிங்ல சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இது வந்து பிராக்டிஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். சில நேரங்கள்ல ஈஸியா சொல்லிடலாம். பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் அந்த விளைவே தெரியும்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே நான் சில விஷயங்களை ஈஸியா ஆக்கிக்கிறதுக்கு முக்கிய காரணம் டத்து. ஏன்னா மென்டோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்ற வார்த்தைகள், அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறப்ப என்னென்னலாம் இங்க நம்ம பிராக்டிஸ் பண்றோம்னு நினைக்கிறோமோ அதை ஈஸியா நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் முக்கியமா தேவை நமக்கு மென்தோ அப்படின்ற அந்த வார்த்தைகள் மேல எவ்வளவு தூரத்துக்கு சரணாகதி பண்றோம் அப்படின்றதுதான் காரணம். டாக்டர் ரவி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள் மாற்றம் மூலமாக என்னென்னலாம் அடைய முடியும் ஒரு சாதாரண மனிதர், அதாவது என்ன மாதிரி பின்னணியை கொண்டு வந்திருந்தாலும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா அவரோட எடுத்துக்காட்டல் வாழ்க்கை மூலமா எடுத்து காட்டியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற அத்தனை அடைவுகளுமே தன்மை மாற்றத்தின் மூலமா டத்தோ அடைஞ்சது. சோ இன்னைக்கு இந்த மேஜிக் ஆஃப் சரண்டர்ல எப்படி வாழ்க்கையை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும், அவரு என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்ற வெற்றி பயணத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். டத்தோ. தேங்க்யூ மோனா. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? வெரி குட். ஓகே. நினைக்கிறேன் நிறைய இன்னைக்கு பவர்ஃபுல், நிறைய புது மனிதர்கள், புதிய முகங்கள், நிறைய பேர் சந்திக்கிறேன். ஹாப்பி டு see all of you and welcome சுரேஷ் and shout out to Malaysia. டபுள் சுரேஷ் இருக்காங்க இங்க. ஸோ ஹாப்பி. அண்ட் தென் நிறைய விஷயம் நினைக்கிறேன். இன்னைக்கு பவர் பேக்கான ஒரு மெசேஜ் டத்தின்னு கொடுத்துருக்குறாங்க சரண்டர் பத்தி. சரண்டருக்கு அது சொல்லுவாங்கள்ல, 1 minute, ஓகே. ஸோ சரண்டர்னு ஒரு வார்த்தை அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு கிருஷ்ணர் சொன்னதும் சரண்டர் தானே. அர்ஜுனா பாரத போர்ல நம்ம அதான் கேட்போம். ஓகே, கிருஷ்ணா சொல்ற ஃபைனல் சொல்யூஷன் ஜஸ்ட் சரண்டர் டு மீ, அவ்வளவுதான். புத்தரும் அதான் சொல்றாரு. பல டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு, யாருக்கும் விளங்கல, ஜஸ்ட் சரண்டர்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஈஸியா போங்கன்னு. அந்த மாதிரி சரண்டருக்கு பின்னால் நிறைய விஷயம் இருக்கு. நானும் நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். சரண்டர்னா எது சரண்டர் பண்றது, ஏன்னா அது அர்ப்பணிக்கிறதா இல்லை ஃபாலோவரா இருக்கிறதா என்ன, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி வி ஆர் சரண்டரிங் டு யோர் செல்ஃப். அதுதான் டத்தியன் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்குள்ளதான் அந்த சரண்டரிங் நடக்குது, வெளியே இல்லை. நீங்க எங்கேயும் போய் வெளியே சரண்டர் பண்ணல. ஓகே, ஒரு விஷயம், ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணுறது, நம்ம பண்ற பூஜையா இருந்தாலும் சரி, நீங்க பண்ற தவமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்குள்ளதான் நடக்குது. உங்களுக்குள்ளதான் நடக்குதுன்னு ஒரு உண்மையை புரிஞ்சிட்டீங்கன்னா என்னைக்குமே நீங்க பெஸ்டா செய்யணும்னு நினைப்பீங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் பாராட்டுறீங்க,
ஆக்சுவலி அந்த பாராட்டு உங்களுக்குள்ள நடக்குது. ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து தான் அது வெளியாகுது. ஒருத்தரை வாழ்த்துறீங்க, அது எங்க இருந்து வருது? உங்களுக்குள்ள இருந்து தான் வருது. ஸோ வேர் இஸ் த ஹேப்பனிங்? எங்க நடக்குது? உங்களுக்குள்ள தான். அதே தான் ஒவ்வொரு விஷயமும். ஓகே, என்னைய கேட்டீங்கன்னா என் லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி வரிசையா இருக்கு. எல்லா லைஃப்லயும் ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினரா வரணும்னு சொன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ண தயாரா இருக்கணும். ஆனா அந்த எவ்ரி சேலஞ்சஸ்ல வரும்போது நான் ஒண்ணுதான் யோசிப்பேன். எனக்கு பெட்டர் சாய்ஸ் வந்துகிட்டு இருக்கு, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டு இருக்கு, யூனிவர்ஸ் என்னையே தயார்படுத்துது for better பிளான். அவ்வளவுதான். அந்த ப்ரோக்ராம் எனக்கு வச்சிருவேன். ஸோ பத்தி எதை பத்தி கவலை இருக்குமா இல்லை. ஓகே, என்னோட கோல்ஸ், என்னோட கனவு லட்சியம் ரொம்ப நெருங்குது தான் என் கண்ணுக்கு தெரியும் தவிர ப்ராப்ளம் வருதுன்னு இல்லை. ஏன்னா பெருசா ஆசைப்படுறது முக்கியம் இல்லை. அதை தகுதியை வளர்க்கறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் நம்ம லைஃப்ல வரணும். சேலஞ்சஸ் இல்லைன்னா, ஆப்ஸ்டக்கிள் இல்லைன்னா ப்ரோக்ரஸ் இல்லைன்னு அர்த்தம். ஒரே லெவலில் இருப்போம், இல்லை டவுனுக்கு போவோம். அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அந்த சேலஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. என்ன முக்கியம்னா உங்களோட கவனம் எங்கே இருக்கணும்? சொல்யூஷனில் இருக்குதா, கிவ் அப்லையா? இன்னைக்கு பிஸ்னஸில் ரொம்ப பேர் ரொம்ப ஃபாஸ்டான கிவ் அப்னு வார்த்தை சொல்லுவாங்க. முடியாது, என்னால் கிவ் அப் பண்ணுறேன். ஆனால் சொல்யூஷன் பார்க்க முடியல. ஒரு தீர்வு இருக்கு. ஓகே, அந்த தீர்வு உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா then you start to see every failure இருந்தாலும் சரி, டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி, இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களோட உண்மையான உள் சக்தியை வெளியே கொண்டாருதுன்னு உங்களால் பார்க்க முடியணும். உண்மையா, அது உண்மையான விஷயம். அதுதான். சம்டைம் நீங்க பாருங்க, ஒரு பயத்துல நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல ஓடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இது really happened, I think many years back. ஜப்பான்ல எங்கே ஒரு கண்ட்ரியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய பேஷண்ட்டுங்க, அது 10 வருஷம் 15 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களால நடக்க முடியாது, மூவ் பண்ண முடியாது, ரொம்ப வீக்கா இருப்பாங்க. எல்லாமே பிறகுதான் செய்யணும். அப்படியே இருந்து அவங்க பழகிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர்ல போர் வந்துச்சு. போர் வந்தா என்ன நடக்கும்? பாம்பு வந்து ஹாஸ்பிட்டல்ல உழுவுது. பாம்பு வந்து ஹாஸ்பிட்டல்ல விழுந்தா என்ன சொல்லுவாங்க? அங்க யாராவது ட்ரே போட்டு காப்பாத்துறதுக்கு அங்க டைம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான், தப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க, இல்லை இங்கேயே அப்படியே செட்டில் ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு சவுண்ட் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. 10 வருஷம் நடக்காத பாடி எந்திரிச்சு ஓடுதான். எவ்வளவு பேர் எந்திரிச்சு வெளியே ஓடி இருக்காங்க. எங்க இருந்துச்சு அந்த ஸ்ட்ரெங்க்? நடக்க முடியலன்னு சொன்னவங்களாம் எவ்ரிதிங் மேக்சிமம் எனர்ஜி கொடுத்து அதுல 3/4 பேர் வெளியே தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, எப்படிப்பா இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க? இவ்வளவு நாள் அசையவே முடியாம இருந்தாங்க. இட்ஸ் ட்ரூ ஸ்டோரியா? That's when I discover it's a lot of things நம்மள உள்ளுக்கு இருக்கிற ஒரு obstacle, ஒரு மென்டல் பிளாக்ஸ். சில பேர் அப்படியே பயங்காட்டி முடியாது, கவனம் உளுந்துருவ, உட்காரு, நீ நடக்காத, உட்காராத, ஓடாதன்னு சொல்லி அப்படியே சிஸ்டமை டவுன் பண்ணியாச்சு, செட்டில் டவுன் பண்ணியாச்சு. பிரச்சனைன்னு வரும்போது எப்படி அந்த வேகம் வந்துச்சு? இப்ப உங்களையே நீங்க எடுத்துங்களேன், ஒரு சூழ்நிலையில ஒரு பேனிக் அட்டாக் வரும்போது நீங்க ஓடுற ஸ்பீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இந்த உலகத்துல பேச ராணலோட தாண்டி ஓடுவீங்க தானே? பயத்துல யோசிச்சு பாருங்க, எங்க இருந்து வந்துச்சு அவ்வளவு பெரிய பவர்? எதனால? வில் பவர். எல்லார்கிட்டையும் வந்து ஒரு வில் பவர் இருக்கு. அதுக்கு ஒரு சேலஞ்சஸ் வரணும். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் அந்த ஸ்பீட் நீங்க கொடுப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்குது. சம்டைம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நெகட்டிவ் சிச்சுவேஷன் நடக்கும், ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் நடக்கும். அது உங்களை டவுன் பண்றதுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, உங்க சேலஞ்சை டெவலப் பண்றது மட்டும் இல்லை, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியும் டெவலப் பண்றதுக்கு. ஒரு சின்ன உதாரணம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப பட்டம் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? பட்டம் வந்து ஈஸியா எடுத்த காத்தோட சேர்ந்து போறது. ஆனா காத்துக்கு ஆப்போசிட்டா வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பட்டம் எப்படி பறக்கும்? காத்தோட போறதா இல்ல ஆப்போசிட்டா? காத்துக்கு ஆப்போசிட்டா இருந்தாதான் அந்த பட்டம் பறக்கும். ஒரு பூஷ் கொடுக்குது, you get the point? ஒரு பூஷ் கொடுத்தா தான் அதை பறக்க முடியுது. அதே மாதிரி சம்டைம் எவ்ரி சேலஞ்சஸ் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களை ஸ்ட்ராங் படுத்துது நீங்க பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கோல்ஸ் இருக்கு, சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு கோல்ஸ் இருக்கா? ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எஃபர்ட், உழைப்பு போட தயாரா இருக்கிறீங்களா? சின்சியரான உழைப்பு. அதே நேரத்தில் உங்களோட எனர்ஜி,
ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள இருக்குதா? நெக்ஸ்ட், கத்துக்கிற மனப்பான்மை நம்மகிட்ட இருக்கா? அழகா சொன்னாங்க, எல்லாம் தெரியும்னு சொன்னா ஒன்றும் கத்துக் கொடுக்க முடியாது. அந்த கத்துக்கிற ஸ்கீல பிராக்டிக்கலும் போட தயாரா இருக்கணும், வேலை செய்ய தயாரா இருக்கணும், உங்களை ஹார்மோனியா வச்சுக்கணும். அழகான ஏர்போர்ட் கதையை சொன்னாங்க. நானும் அந்த இடத்துல அவங்களோட சேர்ந்து டான்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன், பேனிக்கா இருந்தேன், என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஓகே, அந்த இடத்துல நிதானம் இருந்தால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஏன்னா ஒவ்வொரு காரியம் இந்த உலகத்தில் நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வரும். நீங்க சொல்றீங்க, எனக்கு நான் அமைதியானவன் சார், எனக்கு கோவமே வராது, நீங்களே எனக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் உங்க கோவத்தை சோதிக்கிறதுக்கு. இப்ப நான் எது நடந்தாலும் ஏத்துக்கிறேன் சார் சொல்லுங்களேன், அன்னைக்கே உங்களுக்கு ஒரு சூழ்நிலை. தென் யூ see yourself, உங்களை நீங்க காட்சியா பார்க்கலாம். அது குறிப்பா யாரெல்லாம் மெடிடேட் பண்றீங்களோ நீங்களும் அழகா பார்க்கலாம். இமீடியட்டா உங்களுக்கு நடக்கும். நான் ரொம்ப அமைதியானவன் சார், அப்பதான் ஒருத்தர் உங்களுக்கு மண்டிக்கு மணி அடிக்கிற மாதிரி சொல்லுவார். உடனே சொல்லுவீங்க, தலைக்கு மேல கோவத்தை உண்டாக்கிட்டான் சார். எங்க இருந்து வச்சு கோவம்? இப்பதான் சொன்னீங்க நான் அமைதியானவர், நான் பொறுமையானவர். ஆனா மத்தவங்களுக்கு அழகா சொல்லுவோம், நம்ம பொறுமையா இருக்கணும், அமைதியா இருங்க, வாழ்க்கைனா அப்படிதான், கஷ்டம் யாருக்குதான் இல்ல, எல்லாம் நல்லா கேட்க. நம்ம வீட்டுல ஒரு மேட் இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் பேசுறப்பெல்லாம் பிரச்சனைனா தாண்டி தான் வரணும், வாழ்க்கைனா சாதிக்கணும், அப்படிதான், யாருக்கு பிரச்சனை இல்லை, ஆச்சா பிச்சானுவாங்க. ஆனா வீட்டுல இருந்து ஒரே ஒரு கால் வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை அன்னைக்கு பூரா மூட் அவுட்டா இருப்பாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் ஊருக்கு தத்துவம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒரே ஒரு கால் போதும் உங்களை வீக் ஆக்குறது. லுக் அட் திஸ், ஆக்சுவலி வி ஆர் வெரி வீக், தெரியுங்களா? ஃப்ரிஜைல்னு சொல்லுவேன், வெரி வீக். நம்ம பலம் மாறி இருக்கிறோம். ஆனாதான் உங்களை இன்னர் ஸ்ட்ரெங்க் ஸ்ட்ராங் பண்ணாத வரைக்கும் பலம் இல்லை. இந்த பலம் இல்லை, இது சும்மா டுபாக்கூர், சரிங்களா? டுபாக்கூர்னுவாங்களே, உற்சாகத்துல ஆச்சா பூச்சான்னு சொல்லுவோம். ஆனா வில் பவர் இருக்கிறது இங்க. சைலண்டா இருந்தாலும் உள்ளுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரி உங்களுக்கு நிதானமா ஏற்றுக்கொண்டு போக முடியும். கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்குள்ள அதை மாத்திக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா சம்டைம் பாத்தீங்கன்னா கனவுக்கு லட்சியங்கள் இருக்குது, ஆனா அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு மேட்சிங் இருக்குதான்னு பார்க்கணும். சக்சஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. பிறந்தது வெற்றியாளரா வர்றதுக்கு தான். தோன்றின் புகழோடு தோன்றுக, இஸ் தேர். பிறந்தாச்சு, வளர்ந்துட்டோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சாதிக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப சில விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். சின்ன சின்ன விஷயம் முத பார்ப்போம். உங்களை நீங்க பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் மேனா வரணும், ஒரு நல்ல என்டர்பிரனரா வரணுன்றதுக்கு முத அடிப்படை என்னது? உங்க உடல் ஆரோக்கியம். உங்க உடல் எப்படி வச்சிருக்கீங்க? உங்க உணவு பழக்கம் எப்படி இருக்கு? ஜோகிங் போறீங்களா? பாடிக்கு நல்லா ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? டைமோட தூங்குறீங்களா? உங்க பிரெயினை நல்லா பாதுகாப்பா சேவ் பண்றீங்களா? செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் இதெல்லாம் ரிலேட்டட் டு யுவர் சிஸ்டம். உடல் கோஆப்ரேட் பண்ணலைன்னா நீங்க பிசினஸ் செய்ய முடியாது. சொல்லுங்க, உங்க உடம்பு கோஆப்ரேட் பண்ண நீங்க எப்படி பிசினஸ் செய்ய முடியும்? அப்போ உடலை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? அந்த டிசிப்ளின் நம்ம கிட்ட இருக்கா? அப்புறம் மென்டலி எதை படிக்கிறீங்க, எதை கேட்குறீங்க, எதை பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களை மென்டல் ஸ்ட்ரெங்க் சொல்லுவாங்களே, அதை எப்படி ரொம்ப வச்சிருக்கோம்? உங்க பிரார்த்தனையா சரி, ப்ரேயர்ஸா இருந்தா சரி, எப்போதும் ஹாப்பியா வச்சிருக்கீங்களா? சந்தோஷமான விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களா? இல்ல கோசிப்பிங்க, தேவையில்லாத பிரச்சனை, ஊர் ஒம்பெல்லாம் எழுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? டெய்லி யாருக்காவது பேசும்போது எந்த மாதிரி கதையை பேசுறீங்க? என்ன விஷயத்தை லோட் பண்றீங்க? ஏன்னா அதுவா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம், மெதுவா அது ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ மென்டலி நம்ம எப்படி இருக்கோம் அண்ட் இமோஷனலி எந்த நேரத்துலையும் உங்களை பார்க்கும்போது டல்லா இருக்கிறீங்களா, உற்சாகமா இருக்கிறீங்களா? ஏன்னா உற்சாகமா இருக்கிறது முக்கியம். அதுக்கு தனியாக மருந்து டானிக் எதுவும் இல்லை, நீங்க தான் உற்சாகமா இருக்கணும். எப்படி அந்த உற்சாகம் உங்களுக்குள்ள இருக்குது? ஒரு சூழ்நிலை நடந்தாலும் ஏற்றுக்கொள்ற மனப்பணம் நம்ம கிட்ட இருக்கா, இல்ல ரெசிஸ்டனோட இருக்கிறோமா? இந்த ரெசிஸ்டன்றது பெரிய தடை, அதுல இருந்து நம்ம வெளியா இருக்கிறோமான்னு பார்க்கணும். ஒரு சூழ்நிலை நடந்தா அது எப்படி ஏத்துக்கிறீங்க? ஒரு விஷயம் நடக்குது, அது உங்களால மாற்ற முடியாதுன்னு தெரியுது, என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஒரு சூழ்நிலை நடக்குது, நிச்சயம் உங்களால அதை மாற்ற முடியாது. சோறாக்குறீங்க, நீங்க பிளான் பண்ணது ரைஸ் சோறா ஆனா அது குழஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யலாம்? அதை நினைச்சு ஒரு மூலையில் உட்காந்து வருத்தப்படலாமா, இல்ல அது கீழே கொட்டிட்டு திரும்பி சோறாக்க போறீங்களா, இல்ல திரும்பி அதை எடுத்து வேற ஏதோ மிக்சர் பண்ணி மாடிஃபை பண்ணி ஒரு கஞ்சியா மாத்த போறோமா? whatever. ஸோ நெக்ஸ்ட்க்கு உங்க மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருச்சுன்னா நீங்க விடுதலை ஆயிருவீங்க. இல்லைன்னா அதை நினைச்சு வருத்தப்படுறது, ஐயோ சோறு கஞ்சி ஆயிடுச்சு, கஞ்சி ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்ய முடியும்? நீங்க ஐயோன்னு என்ன ஆகும்? ஒன்றும் ஆக போறது இல்லை. அடுத்தபடி கவனமா செய்யுங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம டியூன் பண்ணாலே பெரிய விஷயம் தானா வரும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இல்லை,
இந்த ரெசிஸ்டன்றது மட்டும் இல்லாம எப்படி செய்யறது? ஏன்னா அது ஒரு வெற்றியாளருக்கு ஒரு பெரிய பிளாக்னு சொல்லுவேன். தடை, பெரிய தடை, கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய தடை. உங்களோட கவனத்தை அப்படியே வீக் ஆக்கிரும், அப்படியே பிரிங் டவுன் பண்ணிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், சில பேருக்கு வந்து லோன்லியா இருந்தா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். லோன்லி தான் பியூட்டிஃபுல், அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல். சோகம் எதுக்காக நம்ம சோகமா இருக்கிறோம்? 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம், போன மாசத்துல நடந்த விஷயத்தை நினைச்சு இன்னைக்கு சோகம். இது நியாயமா? இது தர்மமா? இல்லையே, முடிஞ்சு போன விஷயம் சார். போன மாசம் என் சேல்ஸ் ரொம்ப டவுன், ஆனா இந்த மாசம் சேல்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க, ஆனா வருத்தம், போன மாசம் என் சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு சார், இந்த மாசம் நல்லா வந்துச்சு தானே. அந்த பிரசன்ட்லே இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், சோகமா இருக்கிற. சில பேர் பாருங்க, ஒரு சாதனை பண்ண கூட சோகமா இருப்பாரு, ஏதோ அச்சீவ் பண்ண கூட சோகத்தை நான் பார்த்திருக்கேன். அவருக்கு அது பெரிய சாதனையே தெரியாது. காடி வாங்கிடுவாரு, இதுக்கு எப்படி காசு கட்டுவணும், எதுக்கு ஏன் வாங்கினையா, வாங்கிட்ட சரி, சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே, என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. பிகாஸ் அந்த ஹேபிட். சில பேருக்கு இன்செக்யூர், தெரியுங்களா, அவங்களுக்கு எது செஞ்சாலும் அந்த இன்செக்யூர் ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுமே இல்லை ஆனா ஒரு பயம் இருக்கும். சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு பதட்டமாவே இருக்கு. நேற்று போன வாரம் ஒரு லேடி வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் வெளியே போனாலே அந்த ஒரு பொழுது பதட்டமாவே இருப்பாங்களாம். அதனால அவர் பல வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு, பல வாட்டி இந்த போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி பல சிக்கல்லாம் மாட்டி இருக்காரு. அவர் எப்போது என்ன சொல்லுவார், என்னன்னு தெரியல சார், தேவையில்லாம நீ பிடிச்சிட்டான், தேவையில்லாம விழுந்துட்டேன். அப்ப பார்த்து அந்த வைஃப் கதையை சொல்றாங்க, அவர் வெளியே போனாலே எனக்கு படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டு வர வரைக்கும். லுக் அட் த வைப்ரேஷன் ஷீ கிரியேட்டட். அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும்? ஃபுல்ஃபில் பண்ணுது. ஒரு நாள் நினைச்சா பரவாயில்ல, அவர் சொல்ற ஒரு நாள் சார், தினசரி நான் அப்படித்தான் நினைப்பேன்றாங்க. அதனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. ஹெல்த் இஷ்யூ ஒண்ணுமே இல்லை, கவலைப்பட்டு ஹெல்த் இஷ்யூ வந்து இதனால எனக்கு வேற பிரச்சனை வந்துருமோ, அதனால இன்னொரு பிரச்சனை வந்துருமோ, டிராவலிங் 2 பேரும் வெளியே போனா கூட காரி குறுக்க வந்துருமோ, இந்த நேரத்தில் யாராவது வந்தா என்ன நடக்கும், இந்த மாதிரி பயத்திலே பல வாட்டி அவங்களுக்கு லைஃப்ல வந்து சில இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ என்ன அங்க நடந்துச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. வைப்ரேஷன் தேவையில்லாத. சில பேருக்கு இன்னொன்னு, யாருமே எனக்கு துணையா இல்லை, எனக்கு பிசினஸ் பார்ட்னரே இல்லை சார், யாருமே எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஏன் சார் இந்த மாதிரி நிலைமை? என்ன நிலைமை சொல்லுங்க? ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வந்துட்டாலே யாரை நம்பி நீங்க பிசினஸ்க்கு வந்தீங்கன்னு பாருங்க. நீங்க பிறரை நம்பி பிசினஸ்க்கு வந்தீங்கன்னா வராதீங்க, அது உங்களுக்கு சூட் பண்ணாது. உங்களை நம்பி வாங்க. உங்களை நம்பி வந்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. என்னைக்கு நீங்க உங்களை முழுசா நம்புறீங்களோ, பிறர் உங்களை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன சார், நம்பிக்கை தூக்கி விலகி வச்சிட்டோம். சம்டைம் அன்னெசரி டிப்ரெஸ், கோபம், இதெல்லாமே என்ன செய்யுது? உங்களோட ஒரு நம்மள அறியாமலே ஒரு ரெசிஸ்டன் உருவாக்கிருச்சு, தடைகள். ஒரு பக்கம் கனவு லட்சியம், ஒரு பக்கம் சாதனை பண்ணணும்னு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தடைகள், இதெல்லாம் நீக்கணும். இந்த இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். வேர்ஸ்டான மைண்ட் செட் என்ன கேட்டீங்கன்னா, டவுட், செல்ஃப் டவுட். எது எடுத்தாலும் டவுட் வேணான்னு சொல்லல, தொட்டதுக்கெல்லாம் டவுட் பண்ண என்ன ஆகும்? ஒரு பொருளை நீங்க செய்யும் போது நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த தொழில் நீங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, உங்க சரௌண்டிங் இருந்தாலும் சரி, ஒரு டவுட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்து தெளிவா யோசிங்க. ஏன் எனக்கு இந்த செல்ஃப் டவுட், எதை பார்த்தாலும் எனக்கு டவுட்டா இருக்கு, எதை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு, அது ஒரு டிசீஸ் தானே. இதெல்லாம் நம்மளுக்கு குரோத்துக்கு ரொம்ப அடிப்படும். ஏன்னா உங்க ஆள் மனசுல பதிவாகுதுல. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்றாங்க? எதை நீ நினைக்கிறாயோ நீ அதுவா ஆகிறாய். நீங்க எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ தன்னை அறியாமலே நம்ம அதுவா மாறிக்கிட்டு இருக்கோம். மெதுவா. இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. ஒரு 48 days, ஒரு 5 years, நம்ம 48 daysல நம்ம ஃபியூ இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதை கிளான்ஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாளா பிடிக்கும். இந்த தடை நம்ம உள்ளே இருக்கிறனால தான் நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப லேட் ஆகுது உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு. எதனால? இதெல்லாம் ஒரு டாக்ஸின், நம்மள அறியாமலே இருக்கிற மென்டல் டாக்ஸின். இந்த டாக்ஸின் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? எப்படி ஒரு அழுக்கான தண்ணியில ஒரு சுத்தமான தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணுமோ சுத்தமாகிறதுக்கு, அதே மாதிரி தான் இந்த விஷயத்த இதை மாற்றுறதுக்கு தினசரி நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன், எல்லாத்தையும் அழகான வைப்ரேஷன்லாம் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை வெறும் காலையிலும் மாலையிலும் செய்யறது இல்லை, எந்த நேரத்தில் யார்கிட்டையும் எங்கேயும் நீங்க பேச வேண்டிய வார்த்தை நல்ல வார்த்தைகள். ஒருத்தர் நீங்க சொன்னாரு,
ஜாதக பிரகாரம் சார் பேரை மாத்தினா வாழ்க்கை மாறும்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது அப்படி இல்லை சார், பேச்சை மாத்தினா வாழ்க்கை மாறும்னு சொன்னேன். அவருக்கு மயக்கமே வந்துருச்சு. இது புதுசா இருக்கேனாரு. புதுசு இல்லை சார், இதுதான் சார் உண்மையானது. பேரை மாத்தினா ஆட்டிடியூடை மாத்தாத வரைக்கும் எந்த மாற்றமும் வராது சார். என் பேச்சை மாத்தணும். நான் என்ன பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ மேட்ச் பண்ணாதான் சேஞ்சஸ் வரும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம லைஃப்ல ஆனா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம பெருசா அதிசயமான விஷயத்தை செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைங்க. நீங்களா இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நீங்க பாருங்க, நம்ம நம்பலாம் இல்ல, நம்ம யாரோவா இருக்கிறோம். பிகாஸ் அந்த சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் நம்ம லைஃப்ல டெய்லி, சினிமால இருந்து சோஷியல் மீடியா எவ்ரிதிங் நம்மள அப்படியே மாத்தி விட்டுருச்சு. நீங்களா இல்ல. என்னைக்கு நீங்களா இருக்கிறீங்களோ உங்க ஆரிஜின் பாருங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, சந்தோஷமா ஹாப்பியா இருந்தீங்களா? தட்ஸ் யூ. அந்த வைப்ரேஷன் மீண்டும் நம்ம கொண்டு வரணும். பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? உங்களை மாத்துறதுக்கு ஒரு வேலை செய்யணும். நீங்க என்ன மாற்றம்? உள்மாற்றம். அது அழகா சொன்னாங்க, இன்னர் சேஞ்ச் அவுட்டர் ரிசல்ட். உள்மாற்றம் இருந்தா வெளியே தானா மாறும். என் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, தனி ஒரு மனிதனோட மாற்றமே இந்த உலக மாற்றம்னு வாரு. பியூட்டிஃபுல் வேர்ட். நீங்க மாறினா எல்லாம் மாறுது. நம்ம நினைக்கிறோம் அவர் மாறினா நான் நல்லா இருப்பேன், இவரு மாறிட்டா நான் வாழ்க்கை சிறப்பா இருப்பேன். இல்லை, நீங்க யாரையும் மாற்றவும் முடியாது. அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களை மாத்திர உரிமை உங்ககிட்ட இருக்கு. ஸோ சம்டைம் வந்து எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அது குறிப்பா ஒரு டீம் ஒர்க் செய்யும் போது இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு நார்மலான விஷயத்த நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. உதாரணத்துக்கு, உங்க கூட யாரும் கோஆப்ரேட் பண்ணல, அது நார்மலான விஷயம் தான். உங்க கூட ஒத்துழைக்கல, அது நார்மலான விஷயம். காமன். எல்லா இடத்துலயும் 10 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரு ஒரு வீட்லயே பார்க்கலீங்களா, 10 பிள்ளைங்க இருக்கும், 2 கோட்டு கோளாறா இருக்கும். என்ன செய்ய முடியும்? அந்த 8 நல்லா இருக்குல்ல, அதை வச்சு சந்தோஷப்பட வேண்டியது என்ன? ஏன் அந்த 2 கோளாறு பத்தி பேசிக்கிட்டு இருப்ப விடிய இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஏற்கனவே சரியில்லை. டெய்லி அதை சொல்லும் போது என்ன செய்வான்? இன்னும் வேர்ஸ்ட் ஆக்குறோம் சிச்சுவேஷனை. வி கெட்டிங் வேர்ஸ்ட். சரியில்லாதது சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டீம்ல பிசினஸ் பண்றவங்க, குழுவில் என் டீம் சரியில்லை, என் பீப்புள் சரியில்லை, என்னோட லீடர் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆட்டோமேட்டிக்லி. ஸோ வாட் யூ வாண்ட், இட்ஸ் நாட் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்லை, எனக்கு என்ன வேணும்ன்றது முக்கியம். அதுல கொஞ்சம் முழு கவனம் வைங்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாப் கம்ப்ளைனிங், மூவ் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். அதுல ஒரு அழகான கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமகிருஷ்ணாவோட ஸ்டோரியில படிச்ச ஒரு கதை. அவர் சொல்றாரு, இந்த மலத்துல இருக்கிற புழு இருக்குல்ல, அந்த புழு வந்து மலத்துல தான் இருக்கும், சுகமா இருக்கும் அதுக்கு. ஏன்னா அது மலத்துல வாழ்ற ஒரு புழு. அதை தூக்கி நீங்க ஃப்ரெஷ்ஷா சாதமாக்கி அதுல வச்சீங்கன்னா, சுட சுடல ஆறுன சாதத்துல வச்சா கூட அது செத்து போயிருமா. பிகாஸ் அது அங்க இருக்கிற என்வாயர்மெண்ட் கிடையாது, அது மலத்துல வாழ்ற ஒரு புழு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆளுங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கிடையாதுங்க. எவ்ரிபடி ஹேவ் தியர் ஓன் உலகம். அவங்க உலகத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு புரியாது, நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஓகே, மாத்த முயற்சி பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு போய்கிட்டு இருங்க. வாட் ரியலி யூ வாண்ட் இன் யுவர் லைஃப், அதுக்கு மட்டும் கவனம் வச்சுட்டு கம்ப்ளைண்ட்லாம் நிப்பாட்டிட்டு ஃபோக்கஸ் அண்ட் பாசிபிலிட்டி, உங்க டெவலப்மெண்ட்க்கு மட்டும் அதுல கவனம் கூட வச்சா நிச்சயம் நிறைய மாற்றங்கள் வரும்னு எனக்கு நம்பிக்கை. எங்க லைஃப்ல அப்படித்தானே. ஒவ்வொரு விஷயம் நான் பார்க்கறப்ப என்ன நான் பார்ப்பேன், ஒரு சூழ்நிலை எனக்கு நடந்தா கூட நான் அந்த சூழ்நிலையை பார்க்கறதோட என்னைய பார்ப்பேன். எனக்கு ஏன் இது நடக்குது, நான் இன்னும் இந்த இடத்துல நான் எங்க எலாமெண்ட் பண்ணணும், ஏன் இந்த சூழ்நிலை நம்மளுக்கு நடக்குது, இப்படி சிந்திச்சுன்னா அந்த மாற்றத்துக்கு எனக்குள்ள நடக்கும். நாம எடுத்துக்கூட அவங்க ஏன் அப்படி பண்றாங்க, இவங்க ஏன் அப்படி பண்றாங்க, அது அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணா பண்ணலாம். இப்போ எனக்கு ஏன் இது நடக்குது? இப்போ ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறீங்க, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாரு, பணத்தை போடுறீங்க, கடைசியில் ஆட்டையை போட்டாரு. இப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்வோம்? ஏமாத்திட்டான், என்ன அவன் ஏமாத்திட்டான் அப்படி சொன்னீங்கன்னா இன்னொருத்தன் அங்கிருந்து பொழைச்சி வருவான். செகண்ட் ரவுண்ட் ஏமாத்த கவலைப்படாதீங்க. எங்க பிசினஸ் நல்லா இருக்குங்க, எவ்வளவு பணம் போடுங்க, அந்த மாதிரிலாம் நாங்க ஏமாத்த மாட்டோம்னு சொல்லி அதோட கொஞ்சம் கூட ஏமாத்திட்டு போயிடுவான். அப்ப தெரியும் சொல்லுங்க, 2 பேரும் என் வாழ்க்கையில ஏமாத்திட்டானுங்க. அடுத்து 3வது ஒருத்தன் வருவான். ஏன் இவங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்க? பிளேம் பண்றீங்க. என்ன பிளேம் பண்றோம்? ஏமாத்திட்டான். என்னாச்சு? வெளியே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே வாட்டி அந்த வார்த்தை கொஞ்சம் மாத்தி ஏமாந்துட்டேன்னு சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குது? இன்னும் ஒருத்தர் முளைச்சி வர முடியாது. ஏன் தெரியுங்களா? உள் கொண்டு போயிட்டீங்க. நான் தான் ஏமாந்துட்டேன்.
எனக்கு கவனக்குறைவு, எனக்கு பேராசை, பெருசா பணத்தை காட்டணும் டபார்னு போய் பூந்துட்டேன். அது சட்டத்தை பத்தி பார்க்கல, லீகல் பத்தி பார்க்கல. இந்த ஆசை என்ன செஞ்சிச்சு, என் கண்ணை மறைச்சிருச்சு, நான் லாஸ் பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன். அடுத்த வாட்டி நான் தெளிவா இருப்பேன். முடிஞ்சு. கம் டு யோர் செல்ஃப். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க. ஆனா எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டோம்? மீண்டும் மீண்டும் கம்ப்ளைண்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கம்ப்ளைண்டை தூக்கி போட்டு நம்மளுக்குள்ள, ஏன்னா உங்களுக்கு தாங்க வெற்றி வேணும், உங்களுக்கு தான் இந்த சக்சஸ் வேணும். அப்ப இந்த சக்சஸ் வேணும்னா ஒரே மாதிரி இல்லை. இன்னொன்னு, வெற்றி கூட நீங்க பிறரை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயம் வெற்றி கிடையாது. சில பேருக்கு ஃபைனான்சியல், பொருளாதாரம் தான் அவங்க கோல்ஸ், அதுதான் அவங்களை பொறுத்தவரை சக்சஸ். சில பேருக்கு ஆரோக்கியம், ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் குறைவா இருக்கும், அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அவங்க ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு வெற்றி தான். சில பேர் அழகா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும், அதுக்குள்ள வேலையெல்லாம் செய்வாங்க, அது பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அது வெற்றி. ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்காரு, பந்து விளையாடு தான் அவரோட கோல்ஸ். ஒவ்வொரு ஒன்னொற்றையும் ஒரு ஆள் பாருங்க, ஜிம் விளையாட இருந்தாலும் சரி, பாடகராக இருந்தாலும் சரி, டான்சிங், மியூசிக், எக்ஸெட்ரா, எவ்ரிதிங். ஒரு கம்பெனியில் வேலை செய்யற ஹை போஸ்ட் கூட அதுதான் அவங்க கோல்ஸ். கோல்ஸ்ல கவனம் வைக்கும் போது ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அவரை டெவலப் பண்ணாருன்னா பணம் அவர் தேடி வர ஆரம்பிச்சிடும், புகழ் அவர் தேடி வர ஆரம்பிச்சு. ஏன் தெரியுங்களா? அவர் கேம்ல தான் ஃபோக்கஸ் வச்சாரு, அதுதான் அவருக்கு பிடிச்ச விஷயம், அதுதான் அவரோட சக்சஸ். அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல நடிகர், அவர் நடிப்புல கவனம் வைக்கிறதுனால பணம் அவர் தேடி வருது. நீங்களும் அப்படிதான், உங்களுக்கு பணத்து மேல கவனம் வைக்கிறதோட உங்களோட பேஷன் மேல கவனம் வைங்க. வாட் ரியலி யூ வாண்ட்? வாட் ரியலி யூ வாண்ட்? ஒரு நல்ல கணவன் வேணுமா, நல்ல மனைவி வேணுமா? நீங்க தான் செட் பண்றீங்க, வெளியே ஒன்றும் கஷ்டம் இல்லை. யூ ஆர் த ஒன் செட். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு நல்ல கணவர் வேணும்னு சொன்னா நான் ஒரு நல்ல மனைவியா இருக்கிற தகுதி இருக்கா? நல்ல கணவர் வருவார், அவ்வளவுதான். நான் யாரு? எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணுமா? நான் ஒரு நல்ல கணவர் தகுதி இருக்கா? இட்ஸ் யூ ரிஃப்ளெக்ஷன். ஒரு சைட்ல பாக்குறதுல, பேலன்ஸா பாக்குறதுக்கு, நியாயமா பாக்குறதுன்னு சொல்றேன். இப்படி பாத்தீங்கன்னா வெரி ஃபேர். அப்ப அந்த ஹேபிட் நேச்சுரலி கரெக்டா வந்துடும். நீங்க உங்க லைஃப்ல சக்சஸ் ஹேபிட் டெய்லி என்ன பிராக்டிஸ் பண்றீங்கன்னு பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஹேபிட் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க? ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு கோல் செட்டிங், ஒரு நல்ல கோல் செட்டிங் கிளியரா இருக்கா? என்ன வேணும், நான் எதை வாங்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன், இந்த வருஷத்துல நான் என்ன அடையணும், என்னோட டார்கெட் என்ன, அந்த டார்கெட் நான் எப்படி ஒர்க் பண்றது, அந்த டார்கெட் எப்படி பிரிச்சு பார்க்கறது, கிளியரா டைரக்ஷனா உங்களால் பார்க்க முடியுதா? ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் என்ன வேணும்னு தெரியணும், எங்க போறேன்னு தெரியணும், வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் உங்க டெஸ்டினி கரெக்டா சேர முடியும். வீட்டு விட்டு வெளியாயிட்டோம், ஆனா எங்க போறேனே தெரியலன்னா ரோட்ல போறவங்க கூட உங்களை கூட்டு போயிருவாங்க. வாங்க சும்மா தான் இருக்கிற, வா தண்ணி சாப்பிடுவோம், வா அங்க போய் உட்காந்து இருப்போம், இங்க போய் போவோம். எதனால? நீங்க சும்மா இருக்கிறீங்க, எங்க போறோம் நம்மளுக்கு தெரியலையே. சுறுசுறுப்பா கிளம்பிட்டு எங்க போகணும்னு தெரியாதாலாம் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். வெயிட் பண்ணுவார் யாராவது கூட்டு போவாங்கன்னு, கைங்க கூப்பிடலன்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் சோ ஃப்ரீ, நோ டைரக்ஷன் ஆஃப் லைஃப், டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிக்கல். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது. ஸோ பி கிளியர் வாட் ரியலி யூ வாண்ட். இல்லை லைஃப் லாஸ் ஆயிரும். நம்ம தான் அதை ஸ்ட்ராங் படுத்துறது. அண்ட் டேக் அ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு, ஒரு லைஃப். பிறந்துட்டோம், வாழ்றோம், இறக்க போறோம். இந்த வாழ்ற கட்டத்துல தான் உங்களோட சான்ஸ் இருக்குது டு சேஞ்ச். என்ன மாதிரி சேஞ்ச் நீங்க பண்ண போறீங்க? எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும், இன்னைக்கு நான் சொன்னதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒரு பாடம். பிளேம் பண்ற விஷயம் கிடையாது. எந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி ஒரு பாடம். அதை ஏத்துக்குங்க, உங்களுக்குள்ள அதை ஏத்துக்குங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் அது வராம இருக்கும். ஓகே, டோன்ட் நீட் டு ஃபைட். அப்ப உங்களை உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. எது நடந்தது ஓகே ரைட், எக்ஸ்பீரியன்ஸ், லேர்ன், கோ. இப்போ போய் லாட்டரி டிக்கெட் எடுக்கிறீங்க, அடிக்கல, அதுக்காக ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டா இருக்கீங்க இல்லையா? நாளைக்கு திரும்பி எடுக்கிறீங்க தானே, மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அடிச்சா அடிக்கிட்டோம், அதிர்ஷ்டம், இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு இது ஒரு ஹேபிட். சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதை நினைச்சு வருத்தப்படுற விஷயம் இல்லை வருத்தப்படுற லாட்டரி டிக்கெட்டை வாங்காதீங்க, அதில் இன்வால்வ் பண்ணாதீங்க. பிசினஸ்ல இன்வால்வ் பண்ணுங்க, அதில் கொஞ்சம் உழைப்பு போட்டால் சீரியஸாக உங்களால் காசு பார்க்க முடியும். இட்ஸ் நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கறது. அனதர் திங்ஸ், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பிசினஸ்ல, அப்ஸ் அண்ட் டவுன், பழைய அனுபவங்கள், முடிஞ்சு போன விஷயம். அதை நினைச்சு முன்னுக்கு கொண்டாடாதீங்க. புதுசாக ஒரு பிசினஸ் செய்யும் போது ஃப்ரெஷ் மைண்டா செய்யுங்க. பழைய எக்ஸ்பீரியன்ஸ் முன்னுக்கு கொண்டாந்தீங்கன்னா புதுசா எதுவுமே கத்துக்க முடியாது. ஓகே, எல்லா பிசினஸ்ல அன்னைக்கு ஒருத்தர் மீட் பண்ண, அவர் 40 கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 40 கம்பெனியில் அவர் வெற்றி அடைய முடியல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு,
இந்த நெட்வொர்க் கம்பெனி எல்லாமே ஃப்ராட்ன்ட்டாரு. அப்ப அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவருக்கு நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் கொலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. பாருங்க எத்தனை கம்பெனி ஃப்ராடா இருக்கு, எத்தனை கம்பெனி சீட் பண்ணிருக்கு. நான் சொன்னேன் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ரைட். ஏன்னா நீங்க வெற்றியை பார்த்தது இல்லையே, நீங்க பணம் சம்பாரிச்சது இல்லையே, நீங்க வீண் பண்ணது இல்லையே, நீங்க அதை தான் பார்ப்பீங்க. வீணர் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். உண்மையா சக்சஸ்ஃபுல் பீப்புள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. ஸோ எதனால அவரோட வைப்ரேஷன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாமே வெளியே பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்கல. நான் சொன்னேன் நீங்க கம்பெனியை மாத்துறது உங்களுக்கு நேரம் இருந்திருக்கு, உங்களை மாத்துறது உங்களுக்கு டைம் இல்லை. பாத்தீங்களா, அதுதான் உங்க ஃபெயிலியர்ன்ட்டு. யூ நெவர் சேஞ்ச் பட் யூ வாண்ட் டு சேஞ்ச் கம்பெனி. 1000 கம்பெனி மாறினாலும் நீங்க ஒரு வெற்றி உங்களுக்கு கிடையாதுன்ட்டு. அன்டில் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப். தன்மை மாற்றம். ஒரே கம்பெனியில் நீங்க சொன்ன கம்பெனியில் எத்தனையோ வெற்றியாளர் அங்க உருவாயிருக்காங்களே, ஏன் நீ உருவாகல? இட்ஸ் கம்பெனி ப்ராப்ளம், இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். பிகாஸ் யூ டோன்ட் சேஞ்ச். பழைய ஹேபிட் கொண்டு போய் எல்லா கம்பெனியில அப்ளை பண்றது ஒரே ஸ்டைல் தான். கேட்டா இதுதான் என்னோட ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஃபெயிலியர்ஸ் ஃபார்முலா. அதையே அப்ளை பண்றீங்க. கசக்கி குப்பைத்தட்டில் போட்டு எரிச்சிடணும், முடிஞ்சு. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நம்ம புது மைண்ட்ல இருந்தீங்கன்னா எல்லாருமே வெற்றியாளருங்க. பிகாஸ் அவர் பாடி கீப் ஆன் சேஞ்சிங். நம்ம நம்புறோம் இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. உங்க சேல்ஸ் மாறிக்கிட்டு இருக்குது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம மாறலன்னா என்ன நடக்கும்? உடல் மாறுது, சிந்தனை மாறணுமா இல்லையா? சிந்தனை மாறினா வாழ்க்கை மாற போகுது. எங்க நான் மிஸ்டேக் பண்றோம் அதை சரிப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா. அங்கதான் செல்ஃப் டிசிப்ளின் தேவைப்படுது. இப்ப மாடர்ன் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் போன் பாய்க்கிறோம். எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்ட ஸ்மார்ட் போன் இல்லை? எவ்ரிஒன். உங்க ஸ்மார்ட் போன் வச்சு நீங்க என்ன பண்றீங்க? கால் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான போன் போதும். ஓகே, கால் பண்றதுக்கு ஸ்மார்ட் போன் என்ன செய்யணும்? படம் பார்க்கலாம், சோசியல் மீடியால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், உலகத்தில் உள்ள எல்லாம் கோசிப்பும் பார்க்கலாம். எது வேணா நீங்க பாக்குறீங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? இஸ் இட் மேட்சிங் வித் யோர் கோல்ஸ், மேட்ச் வித் யோர் ஃபியூச்சர், மேட்ச் வித் யோர் ஹாப்பினஸ்? அதை பாருங்க. அதெல்லாம் பார்க்கலனா ரேடியேஷன் ஏன் நம்ம ரொம்ப ஏத்திக்கிறோம்? ஏன்னா அது லைட்டு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்க்குற விஷயம் இல்லை, ஹெல்த் பாதிச்சிடும். ஸோ நீங்க பார்க்கறது உங்க லைஃபுக்கு பெட்டர் ஃபியூச்சருக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஒரே அதாவது இந்த ப்ரோக்ராம் பேர் என்னது? ஒரு ஸ்மார்ட் போன் 1 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்னன்னு சொல்றாங்க. சரியா பயன்படுத்தினா 1 மணி நேரம் நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சார், ஆனா ஒரு மாற்றம் இல்லைன்னு நீங்க என்னத்தை பாய்ச்சி என்ன செய்றீங்க? 1 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணி எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, லைக் பண்ணிக்கிட்டு, கமெண்ட் பண்ணிக்கிட்டு, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. எதுக்கு? அதான் நம்ம வேலையே இல்லை, அது பொழப்பே இல்லை. ஸ்மார்ட் போன் வச்சு கோடீஸ்வரன் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதை பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு? யூ கேன் கம்யூனிகேட், விண்டோ டு த வேர்ல்ட். உலகத்துல ஒரே இடத்துல இருந்து நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. பாருங்க, ஊர்ல பல இடத்துல இருக்கிறீங்க, எங்கெங்கயோ இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். மலேசியால இருக்கேன், சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஸ்ரீலங்கால வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எவ்ரிவே எல்லாம் ஒரே இடத்துல இங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பேசுறோமே. எது பேசுறோம்? வாழ்க்கைக்கு எது தேவை, என் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் பியூட்டி. நேரத்தை உங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க தெரியுங்களா? உங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் தான் இது. உங்களுக்காக, யாருக்காக இல்லை, உங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ முடியும், வெற்றின்றது எல்லாருக்கும் முடியும். மேட்ச் பண்ணிக்கோங்க, பர்சிஸ்டன்டா இருங்க, விட்டாமுயற்சியா இருக்கணும், அந்த ஹேபிட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். லேர்ன் அண்ட் க்ரோன்னு சொல்லுவாங்க. படிக்கிறது கத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும். கீப் ஆன் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ். ஏன்னா என்னைக்கு நம்ம கத்துக்க தயாரா இருக்கிறோமோ வளர்ச்சி நிறைய வரும், பணமும் நிறைய வரும். பணம் சம்பாதிக்கிற டெக்னிக் நிறைய இருக்குங்க, ஜெனுவின் ஆனது, ரியல் ஆனது, கத்து கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ லேர்ன் பண்ணிக்குவோம். ஓகே, உங்க நேரத்தை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க என்னோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது? உங்களுக்காக உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் தினசரி உங்களுக்கு கொடுங்க. அந்த 1 மணி நேரம் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபார் யூ. மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour. ஜஸ்ட் சிட் சைலண்ட். நோ பாட்டு, கச்சேரி, மியூசிக், மெலோடி யாருக்கும் இல்லை. எந்த மியூசிக் டைரக்டர் கூட உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களோட மூவி மட்டும் பார்க்க சைலண்டா உங்களோட உட்காருங்க. ஜஸ்ட் 1/2 மணி நேரம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஜஸ்ட் பி அலோன். அந்த ரகசியத்தை பிடிச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றதா, வேற ஒண்ணும் இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான். அந்த சான்ஸை நீங்க விடவே மாட்டீங்க.
ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. எதை வேணும்னா நீங்க சாதிக்கலாம். ஆனா இந்த 1/2 மணி நேரம் அமைதியா உட்கார்றோட சாதனை எதுலயும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த திருப்தி, அந்த நிறைவு உங்களுக்கு எதுலையுமே கிடைக்காது. அப்படி உங்களால் டக்குன்னு உங்களால் உட்கார முடியல சைலண்ட்னா, நல்ல ஆடியோ புக்ஸுங்க இருக்கு. நல்ல விஷயங்கள். மாஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க. உங்க மென்டோவா இருக்கலாம், உங்க டீச்சர் யார் உங்க வாழ்க்கையில நீங்க இன்ஸ்பயர் பண்றீங்க, நீங்க யார ஆகணும்னு நினைக்கிறீங்க, அவங்க மாதிரி டோக்கு வச்சு லைட்டா ரொம்ப சாஃப்டா கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் கேட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் கேட்காதீங்க, ஏன்னா அது உள்ளுக்கு பூந்துருவீங்க. கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ஜஸ்ட் குவாய்ட் ஆஃப் பண்ணி சைலண்டா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க. உங்க உடம்புக்குள்ள என்ன மாற்றங்கள் வருதுன்னு ஒப்சர்வ் பண்ணுங்க. தொடர்ச்சியா நீங்க 1 மாசம் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். வாவ், தட்ஸ் இட். இதுக்கு தனியா யாரும் போய் தேட தேவையில்லை. ஏன்னா உங்களோட சக்தி, உங்களோட பவர், உங்களோட குரு எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. வெளியே எங்கே எதுவுமே இல்லை. வெளியே தேடி போட அவசியமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன்சைட் யூ. அந்த உணர்வுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஒரு கேள்வி, உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியல, இது எப்படி பண்ணா நல்லா வரும்னு, அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. ஒரு 1-2 டேஸ்ல உள்ள இருந்து ஒரு குரல் வரும். ஓகே, உங்க உள்ளுக்கு இருந்து ஒரு ரியல் வாய்ஸ் வரும். தட்ஸ் யோர் வாய்ஸ் தான், உங்களுக்கே தெரியாது. ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். இதை பண்ணு, இது பண்ணாத, இது செய், இது செய்யாத. அந்த கைடை பிடிச்சிங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது, யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. எல்லா விஷயம் ஏன்னா உள்ளுக்குதான் இருக்குது. சுப்ரீம் மாஸ்டர், ஓகே, மாபெரும் சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், டைம் ஒதுக்குங்க. இதான் சொல்லுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? எந்த வேலை செஞ்சாலும் கூட சொல்லுங்க, இந்த லாஸ்ட் மினிட் ஒர்க்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் அட்வான்ஸா பிளான் பண்ணுங்க. தினசரி என்ன செய்யணும், வாரம் வாரம் என்ன செய்யணும், மாதம் மாதம் என்ன செய்யணும், வருஷத்துக்கு ஒரு நான் என்ன செய்யணும்னு ஒரு திட்டங்கள் தெளிவா இருக்கும். ஆனா நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தெரியுது, தீபாவளி தெரியுது, ஹரிராயா தெரியுது, அதெல்லாம் கரெக்டா மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா வாழ்க்கையில என்னோட திட்டத்துல இதெல்லாம் இருக்குதா? பிறந்த நாள் கூட கரெக்டா நினைப்பு வச்சு செய்யறோம். நீங்க பிறந்த நாள் கொண்டாடலாம் கூட உங்க வயசு ஏறிக்கிட்டு தாங்க போகுது. கேக் வெட்டுறதுனால வயசு கூடுறது அதுல பெருமையா என்னன்னு தெரியல. என்ன பொறுத்தவரை ஒண்ணுதான், கேக் வெட்டுங்க, ஆனா ஏதாவது சாதிச்சுட்டு வெட்டுங்க. இந்த வருஷம் நீங்க என்ன சாதிச்சீங்க? உங்க பொருளாதாரமா இருக்கலாம், உங்க ஆரோக்கியமா இருக்கலாம், உங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், உங்க ஹாப்பினஸ் எதுவாக வேணா இருக்கலாம், உங்க ப்ரொமோஷன் கூட இருக்கலாம். செலிப்ரேட் ஆஃப்டர் அச்சீவ்மெண்ட். ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லாம சும்மா கேக்கை மட்டும் வாங்கி கேட்டீங்கன்னா கேக் கடை தான் நிறைய வரும். ஓகே, லைஃப்ல மாற்றம் வராது. உங்க லைஃப்ல மாற்றம் வரணும்னா திங்க் வாய்ஸ்லி. வாய் ஹேவ் டு டூ தட். ஒரு ஃப்ரெண்ட் அந்த சுரேஷ் வந்து அழகான வார்த்தை சொன்னாரு. நான் சொன்னேன், சார் வந்துருக்கீங்க, ட்ராவல்லாம் பண்ணலையா? நிறைய இடம் இருக்கு சார் மலேசியாவில் பார்க்க. இல்லை சார், நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், ஒரு 2030 தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இல்லை சார், நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன், சாதிச்சுட்டு பிறகுதான் அடுத்த வேலைன்னு இருக்காரு. அவரோட டிட்டர்மினேஷன் உண்மையா நான் பாராட்டுறேன். இவ்வளவு பெரிய ஒரு டிட்டர்மினேஷனா இருக்கும். எஸ், ஓகே, சாதிப்போம் போது அப்புறம் பண்ணுவோம் இதெல்லாம். அப்ப அந்த ஒரு டிசிப்ளின் அங்கே உருவாகும் போது அவர் நினைக்கிற காரியங்கள் தானே நடக்குதா இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் நம்மகிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு திறமைகள் இருக்கு, ஆற்றல்கள் இருக்கு. பயப்படாதீங்க, ரிஸ்க் எடுக்கலாம், பயப்படாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் வாழ்க்கையில. ரிஸ்கே இல்லைன்னா முடியாது. ஆனா அந்த ரிஸ்க் வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியணும். பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பாக்கெட்ல காசு இருக்கா? செய்யுங்க. கடன் வாங்கி செய்யாதீங்க, லோன் எடுத்து செய்யாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல, பிசினஸ் இப்பதான் கத்துக்கிறீங்க. கொஞ்சம் பணம் போட்டு செய்யுங்க. உங்கள்கிட்ட கையில இருக்கிறத கத்துக்கிறதுக்கு எந்த குரூப்ல போய் சேர்ந்தாலும் சரி, கத்து கொடுக்குறாங்களா முறையா? உங்களைய வெற்றியாளராக ஆக்கிறதுக்கு, உங்களைய ஒரு பணக்காரர் ஆக்கிறதுக்கு ஒரு திட்டங்கள் அங்க இருக்கான்னு பாருங்க. அவங்க பணக்காரன் ஆக்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்றாங்களா? அதுல பூந்துடாதீங்க, அது பேராபத்து. புரியுதுங்களா? ஓடும் பிள்ளை ஆகாதீங்க. உங்களுக்கு யாரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாங்க, மீன் பிடிக்கிற ரகசியத்தை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ, நீங்க சொந்த கால நிக்கிற ரகசியத்தை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஆளை கூட்டிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்றவங்களுக்கு போய் சேர்ந்துடாதீங்க, நீங்க அடிமையாயிருவீங்க. அதையும் சொல்லிடுறேன். தெளிவுங்க, இதெல்லாம் தெளிவு. சில பேர் தெரியாதுன்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சார், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியணும் நீங்க செய்யற தொழில் உங்க கையில இருக்கணுங்க. தொழில் யோர் பிசினஸ் இன் யோர் ஹேண்ட் சொல்லுவேன், யார் கையில ஒப்படைக்கிறது இல்லை. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் செய்யப்படும். அண்ட் எவ்வளவு எந்த விஷயம் நடந்தாலும் டக்குன்னு கிவ் அப் பண்ணாதீங்க, குவிட் பண்ணிடாதீங்க. உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வர முடியும் அதுல கவனம் வைங்க. அண்ட் ஃபைனலி, எந்த காரியம் விரும்புறீங்களோ அதை செய்யுங்க, விரும்பாத காரியத்தை செய்யாதீங்க. பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த பிசினஸ் நீங்க விரும்பி செய்யும் போது
அதில் நீங்கள் வேலை செய்யலைன்னு ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. யூ ஆர் நாட் ஒர்க்கிங் பிகாஸ் யூ ஆர் என்ஜாயிங். உங்களுக்கு விருப்பமான விஷயம் எப்படி வேலைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க பார்க்கறது வேலைன்னு சொல்லுவீங்களா? இல்லையே. உங்களுக்கு விருப்பமான விஷயம் தானே. சில பேர் கோல்ஃப் விளையாட போவாங்க, அவங்களுக்கு விருப்பமான விஷயம், அது வேலை இல்லை, அது கேம்னு சொல்கிறோம். உண்மை தானே. சில பேர் எவரெஸ்ட் மலை ஏறுவாங்க, கேட்டால் ஹாப்பி, என்ஜாய், டாஃபான விஷயம் தான், ஆனால் இருந்தாலும் என்னாச்சு? விருப்பம். பிஸ்னஸ் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா, பா பிஸ்னஸா கஷ்டம்னு வாயில் வராது, இஷ்டம்னு வார்த்தை தான் வரணும். யார் ஒருத்தர் பிஸ்னஸ் நான் கஷ்டன்றாருங்க, உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. வேலை செய்யும் போது கூட கஷ்டம்னு சொல்லலாம், பிஸ்னஸை கஷ்டம்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அது இஷ்டப்பட்டு செய்கிற வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி கஷ்டமா நீங்கள் பார்க்குறீங்க? அது கஷ்டமா பார்த்தா வெற்றி இல்லையே. விருப்பப்பட்ட விஷயம் எப்படி உங்களுக்கு துக்கமாக இருக்கும்? சில பேர் கிளாப்பில் போய் விடிய டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, விடிய தூங்காம. எதனால? டயர்ட் தானே, தூக்கம் கட்டு போய் மறுநாள் வேலைக்கு போக முடியாது, ஹேங் ஓவர் ஆகி. ஏன்? இஷ்டம். அந்த இஷ்டத்தினால அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு எந்த விஷயத்த பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே. இன்னும் கடைசியா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நிறைய கோர்ஸ் படிக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை ஷேர் பண்ணிக்கிறேன், நிறைய நல்ல வார்த்தைகளை படிக்கிறோம். ஓகே. வள்ளுவர் இதை சொன்னாரு, இவர் அதை சொன்னாரு, எல்லாம் நல்ல குட், நல்ல நல்ல வார்த்தைகளை படிக்கிறோம். அந்த வார்த்தையை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை மாறுமா, இல்ல அந்த வார்த்தையில வாழ்றதுக்குள்ள முயற்சி பண்ணா வாழ்க்கை மாறுமான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. தெரிஞ்சனால ஒன்றும் கிடையாது, எல்லாரும் பேசலாங்க. எது தெரியல, நம்ம எல்லாமே பேசலாம். ஆனா என்ன பொறுத்தல பேச்சில் இல்லை, வார்த்தையில் இல்லை, வாழ்க்கையில் இருக்கு. உங்க வாழ்க்கையில் சில பேர் கொரெக்ஷன் பண்ணுவார். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஸ்கூல் வாத்தியாரு. எதை நம்ம பேசினா கூட கொரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இல்லை நீங்க இப்படி சொல்லணும், அந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை இப்படி சொல்லணும். நான் சொன்ன விட்டுருங்க சார், உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். 60 வயசுனாரு. உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன சார்னு கேட்டேன். 0ன்னாரு. ஏன் தெரியுங்களா? நீங்க வார்த்தையை கரெக்ட் பண்ணீங்க, வாழ்க்கையை கரெக்ட் பண்ணலன்ட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியும் சார், நான் எக்ஸ்பர்ட் இல்லை. பட் பணம் சம்பாதிக்க எப்படின்னு தெரியும், வாழ்க்கையை மாற்ற தெரியும், நல்லா வாழ தெரியும். எனக்கு அது போதும் சார். புரியுதுங்களா? டோன்ட் ஸ்டாக். இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கிலீஷை நீ இப்படி பேசணும், தமிழ் இப்படி பேசணும், சன்ஸ்கிரிட் இப்படி பேசணும். எதுக்குங்க? எதுக்கு? பட் நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது தானே? தட்ஸ் இட். நான் இந்தோனேஷியாவில் போய் பேசுவேன், அவங்களோட நம்ம பேசுகிற மலாய் அவங்களுக்கு பாதி தான் விளங்கும், போதும். அவங்க பேசுறது எனக்கு பாதி விளங்கும், போகும். சைனாவுக்கு போவேன், அவங்க பேசுறது எனக்கு 10% தான் விளங்கும், போதும். இட்ஸ் ஓகே. அது எனக்கு பெரிய இஷ்யூவா தெரியல. என்னோட இஷ்யூ என்ன தெரியுங்களா? தெரிஞ்சு இதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னா, உங்களுக்கு கடைசி ஒரு சீக்ரெட் சொல்றேன். when I started my business, சைனாலேருந்து கொண்டாந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனீஸ் பீப்புள் தான் இருந்தாங்க. நான் ஒரே ஒரு தமிழ் அந்த மீட்டிங்கில் உட்காந்துருப்பேன். 2 மணி நேரம் மீட்டிங் போவோம், 2 மணி நேரம் சைனீஸ்ல தான் பேசுவாங்க. எனக்கு ஒரு வார்த்தை கூட விளங்காது. ஆனால் அந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும். யோசி பாருங்க. அங்கே போய் நான் லாங்குவேஜ் கரெக்ஷன் பண்ண முடியுமா? பக்கத்தில் தேடுவேன், யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியுமான்னு ஒருத்தர் கிடைச்சாருன்னா அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவேன். உட்காந்துக்கிட்டு மெதுவா அவர் சொல்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா போதும், உன்னை டிஸ்டர்ப் பண்ணல நான், சாரி. அந்த மாதிரி ஒருத்தர் தேடிக்கிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து மெதுவா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அவர் சொல்றதை கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கிட்டு வருவேன். வாய் எனக்கு வெற்றின்றது வேணும், லாங்குவேஜ் இல்லை. நான் சின்ன கற்றுக்கல, சைனீஸ்ல மெண்ட்ரின் லாங்குவேஜை கற்றுக்கல, ஆனால் பிஸ்னஸை கற்றுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. எது வாழ்க்கைக்கு முக்கியமோ அதில் உங்க முழு கவனத்தை வைங்க. சும்மா எல்லாரும் பண்றாங்க நீங்களும் பண்ணாதீங்க. சொற்பொழிவு அதெல்லாம் வேணாம். பிஸ்னஸ் அந்த வேலை அது உங்க ப்ரொஃபஷன் இருந்தால் ஓகே. உங்க ப்ரொஃபஷன் வந்து சொற்பொழிவுனா ஓகே. பட் உங்க ப்ரொஃபஷன் பிஸ்னஸ்னா ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ். மொழி தெரியாத நாங்கள் 2 பேர், சைனாவும் நானும் பிஸ்னஸ் பண்றோம். 2 பேருக்கும் மொழி இல்லை, ஆனா பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியுது? வைப்ரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தேவை ஒருத்தர் காசு கொடுத்து சம்பளம் கொடுத்திருந்தா உன்னோட வேலை என்ன தெரியுமா? மொழி பயிற்சி. பேட் அவர் சொல்றது என்கிட்ட சொல்லுவார், நான் சொல்றது அவர்கிட்ட சொல்லுவார், முடிஞ்சு. ஸ்மால் மேட்டர், வெரி வெரி ஸ்மால் மேட்டருங்க. பெரிய விஷயமே கிடையாது. அது முக்கியமான விஷயம் என்னது? விஷயம் என்னது? என்ன செய்ய போறோம், என்ன டெவலப்மெண்ட் பண்ண போறோம், அதுதான் முக்கியம். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. எவ்வளோ விஷயம் நீங்க கத்திருப்பீங்க. நான் பேசுற விஷயம் முக்காசி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா எதுவுமே இருக்காது. ஐ பிலீவ் தட். பட் நான் மாத்திக்கிட்டேன், என் லைஃப் மாறிடுச்சு. நீங்க அதை கொஞ்சம் பார்த்து உங்க லைஃப் மாற்றணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயம் இங்க இருக்கிற எல்லாருமே வெற்றியாளர் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குள்ள ஒரு பெரிய வெற்றியாளர் இருக்கிறாரு.
அந்த வெற்றியாளர் வெளியே கொண்டு வாங்க அண்ட் see yourself who you are. ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்த கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. God bless all. நன்றி 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 டாக்டர் ரவி. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, உங்களுடைய சொந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு, இது எதுவுமே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயங்கள், அதை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ சொன்னது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸா எடுத்துட்டு இருந்தீங்க, எல்லாருமே டேக் நோட் பண்ணிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் நான் இங்க பண்ணிக்கிறேன். அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னீங்க அந்த புழுவோட விஷயத்த சொல்லும் போது இமேஜின் பண்ண முடிஞ்சது. அதாவது நான் மாறல அப்படின்னா வெளியே எதுவுமே இல்லை மாத்துறதுக்கு அப்படின்றதுக்கு, மலத்துல இருக்கக்கூடிய புழுவை என்னதான் ரொம்ப நல்ல சோத்துல வச்சாலும் அது செத்து போயிடும் அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னீங்க. இரண்டாவதாக, வாழ்க்கையில எந்த ஒரு சவால் மிக்க சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மைண்டை அடுத்து எப்படி சொல்யூஷன்ல ப்ரிப்பேரா வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. இறுதியாக, வெளிப்புறமா நான் எதையோ எதிர்பார்க்கிறேன் அப்படின்னாலும் அந்த எதிர்பார்ப்புக்கு நான் தகுதியானவங்களா இருக்கேனா அப்படின்னு யோசிக்கும் போதே சுயமாற்றத்துக்கு நம்மளோட கவனம் போயிடும். சோ எல்லாமே உள்ளுக்கு தான் இருக்கு, வெளியே எதுவுமே இல்லைன்னு எல்லா ப்ராப்ளம்க்கும் அந்த சரண்டரை உள்ளுக்கு வச்சிட்டீங்க. நன்றி 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 டாக்டர் ரவி. நிறைய விஷயங்களை சொல்ற அதே சமயம் ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில வேணும்னு போனாலும், அல்டிமேட்ல இங்க நம்ம நல்லா வாழ்றதுக்கு, நம்ம கனவுகளை ஜெயிக்கிறதுக்கு பேங்க் பேலன்ஸ், அந்த பொருளாதார ரீதியில நான் எங்க இருக்கேன் அப்படின்றத ஸ்டாப் செக் கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஷார்ப்பான வார்த்தைகளை அவருடைய அனுபவம் சார்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வருடத்தோட இறுதி ஆண்டுல இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் உங்களோட கோல்ஸ்ல நீங்க ஸ்டாப் செக் கரெக்ட் பண்ணி ஒரு கோல்ஸை வச்சிருப்பீங்க. அதை சார்ந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோபஸா சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுல நீங்க ரொம்ப சிறப்பா செயல்படுறதுக்கு. இல்ல மோனா, எனக்கு இந்த மாதிரி ஒரு என்னோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், ஒரு பிளாட்ஃபார்ம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களோட தேடுதலாக இருந்தா, நாளைக்கு நம்மளுடைய நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் நாலன் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ப்ரீவியூ செஷன் நடத்துறாங்க. சோ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு தொழில் துவங்கணும், ஒரு பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ உங்களுடைய ஃபைனான்ஸை நான் உயர்த்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த நிகழ்வுக்கு யார் உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு நாளைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கலாம். இதுவும் ஆன்லைன்ல தான் நடக்குது, 1 hour ப்ரோக்ராம். இங்கேயும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அடுத்ததாக டாக்டர் ரவி நிறைய விஷயங்கள் சொல்ற, உங்களுக்காக 24 ஹவர்ஸ்ல 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு என்னென்னலாம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னுக்கு இஃப் யூ வாண்ட் டு ஹியர், நல்ல வார்த்தைகளை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. அது சம்மந்தப்பட்டு இங்க நமக்காக நிறைய காணொலிகள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க இன்னும் உள்ளுக்கு வரல, ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இது இலவசமா கிடைக்குது, டெய்லி நம்மள சார்ஜ் பண்ணிக்கலாம். இறுதியாக, இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. நமக்கு எங்கெங்க கரெக்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதை நம்ம கூடயே வச்சிருக்க கூடாது இல்லையா, ரொம்ப சின்னதாயிருவோம் இல்லையா. சோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இது போய் சேரணும், நம்மளோட லவ் ஒன்க்கும் இதெல்லாம் போய் சேர்ந்து அவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்க பெருந்தன்மையா யோசிச்சீங்கன்னா, அடுத்தடுத்த நிகழ்வுல உங்களோட சேர்ந்து உங்களுடைய அன்பு கிணைவர்களையும் சந்திக்கும் வரை குட் நைட், டாடா, பபாய். அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே